ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் சூட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு லவ்வபிள் ஒய்ஃபு இக்னோரிங் மீ. ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஒரு சின்ன விஷயம்னாக்க நம்ம ஜேகேக்கும் ஜிம்முக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேபி இருக்காண்டா. ஓகேவா? பேர் குக்மீன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை மொபைல் பார்த்துட்டு இருக்கு. அவங்க அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் படுத்துட்டு அந்த குழந்தையோட ஹேர் பண்ணி விடுறாங்க. குக்மீன் செல்லம் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா பேபி கேட்குது. இங்கே பாருமா, ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கக்கூடாதும்மா, கண்ணு வலிக்கும். ஓகேவா? தூங்கலாமா அப்படி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் அம்மா இங்கே பாருங்க, இந்த கேம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதானா? சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அந்த பேபி அவங்க டேப் பண்ணி தராங்க. ஹெட்டை பார்க்குறாங்க. ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிருக்கும். 1 வீக் பிஃபோர் பேபிக்கு அடிபட்டிருக்கும். ஹெட்டில் நல்லா அடிபட்டு ப்ளட்டு நிறைய போயிருக்கும். இவ்வளோ ஸ்டிச்சிங் கூட போட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது க்யூர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹெட்டை பார்த்துட்டு அவங்க அந்த பேபியோட ஹேர் ரப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அந்த கேம் அழகாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ ஒரு பர்சன் ரூமில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படி அங்கே ஜிம்மின் ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு மாதிரி டயர்டாக வந்துருக்காங்க. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசிட்டு பேச வரான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பேசலாமா நம்ம சொல்லி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி காதுறாங்க. அவன் அமைதியாக படுத்துருக்காரு. ஜிம்மின் உன்னதான்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு லிசன் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அங்கே கொஞ்சம் ஜேகே டவுட்டு. இப்போ ஜேகே டேரெக்டாக போய்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பக்கத்தில் உட்காராங்க. வீட்டில் அந்த பக்கம் ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபி வந்துட்டு கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அம்மா கேம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஃபினிஷ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க பார்த்துங்களா அப்படி சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேபி அழகாக ஹக் பண்ணிக்கிறாரு. பேபி பிறகு ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்க ஆரம்பிக்குது. நம்ம ஜிம்மில் டேப் பண்ணி தராங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் வந்துட்டு பேசணும். ஜிம்மின் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மின் பேசவே மாட்டேங்கிறாங்க. அமைதியப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. குக்மின் சொல்லுவாங்க. இப்போ டேடா பாட்டாம்மா, டேடாட்ட பேச மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் பேபி வந்துட்டு நீ திட்டெல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டேன்ல, என்னை திட்டினால மம்மா திட்டா என்னையும் திட்டா, அதனால நான் வந்துட்டு பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபியும் திரும்பினாக்கா ஜிம்மின் ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்மின் பேபியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகே வந்து பெட்ரோடு படுக்கிறாங்க ஒரு ஓரமாக. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. தூங்கினதுக்கப்புறம் ஜிம்மின் மெதுவாக எழுந்திரிச்சு பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணிட்டு 3 பேருக்குமே கவர் பண்ணுறாங்க. ஆனால் கவர் பண்ணிட்டு அகையில் வந்துட்டு பேபி என்ன பண்ணுறாங்க, சென்டரில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மின் பேபி சென்டரில், அதாவது ஜேகேக்கு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் படுத்துக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே எப்படி அமைதியாக தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேகே எழுந்துச்சு பார்க்குறாங்க. எப்போதுமே எப்படி ஜிம்மின் பெட்டில் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஜேகே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ அவருக்கு ஸ்மைல் சவுண்ட் தான் கேட்கும். 2 பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பெட்டு எம்டியாக இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. நான் பண்ண தப்பு தான்டா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதுக்காக எனக்கு பனிஷ் பண்ணுவீங்களா? நீ இக்னோர் பண்ணுறதுல தாங்க முடியல தெரியுமா, ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு மெதுவாக குளிச்சுட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டைனிங் டேபிளில் நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. பேபி வந்து பக்கத்து சேரில் உட்காந்துருக்கு. ஜிம் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. குடிமா மெதுவாக சொல்கிறாங்க. பேபி குடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே இறங்குறாங்க. குட் மார்னிங் செல்லும் ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபி பார்க்குது, பேச மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்லு ஜிம் இந்த பேபி கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது நோவம்மா நீ பேசுகிற நானும் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லாத தங்கம் நீ பேசு ஓகேவா, அம்மா பேசுறது வேறு ஓகேவா, நீ பேசு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி தான் வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு குட் மார்னிங் பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன். டாடான்னு கூப்பிடுறா. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ பேபி தான் அம்மா ஒன்று ஃபர்கியூ பண்ணாத நானும் பேசுவேன், இல்லைக்கா நான் பேச மாட்டேன் பேபி சொல்லிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மெய்டாண்டி பார்க்குறாங்க. எப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. என்ன போட்டு குக் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. ஜிம்மி பக்கத்துல வரேன் ஆண்டி சொல்லி ஜிம்மி தான் பேபி எங்கே உடச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காராங்க. பக்கத்தில் வந்து பேபியோட ஹேண்டில் பிடிக்கிறாங்க. பேபி எப்படி ஜிம்மி ஜேகே கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. டாடாட்ட பேசாமல் இருக்க முடியாதுனால ஜெக்கி கேட்குறாங்க. பின்னா நீ பனிஷ் பண்ணிட்டல அம்மாவா அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க தெரியாமல் பண்ணிட்டேன்டா ஓகே தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாது சரியா, என்ன ரீசன் தெரியாதுடா மன்னிச்சு கொடுத்து அவங்களாம் சரி ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பேபி தான் திட்டணும் நீ தப்பு பண்ணிட்டேன் ஆண்டா அம்மா உன்னை மன்னிக்க பறகு பண்ணுற வரைக்கும் நானும் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன் சரியா பேபி சொல்லிட்டுருக்கு. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் எனக்கு ஒர்க்கே பண்ண மாட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நீ தான் தப்பு பண்ண சரி பேபி சொல்லிட்டுருக்கு. சரி தப்பு பண்ணது நான் தான் மன்னிக்க மாட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க மன்னிக்க மாட்டேன் டாடாலாம் பண்ணி இருக்கு என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. டாடாவை ஹக் பண்ணாமல் எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா, உன்னையும் அம்மா ஹக் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. அப்படியே அம்மாவை பனிஷ் பண்ண அம்மா ஏன் வெளியே நிற்க வச்சா பேபி கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்க எனக்கு தெரியாதுடா அவனுக்கு அடிபட்டதுன்னு தெரியாதுடா செல்லும் தெரியாமல் பண்ணிட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி பார்க்குது. என்ன நீ தப்பு பண்ணிட்டேன்னா அதான் அம்மா கோவம் பேபி சொல்லிட்டு அம்மாவுக்கு கோவம் உனக்குமா கோவம் சொல்கிறாங்க. எனக்கு கோவம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு கோவம் ஜெக்கி கேட்குறாங்க. இன்னும் அம்மா வந்து பனிஷ் பண்ணிட்டல பாவம்ல அம்மாவுக்கு கோவம் வந்து எனக்கு கோவம் வரும் பேபி
சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி தப்பு தான் ஓகேவா, டாடா பண்ண தப்பு தான். சரி ஜெக்கி தான் ஒரு ரேஸ் ரெண்டு குடிச்சிக்கிறாங்க. குடிச்சிட்டு மணி கேட்குறாங்க. பக்கம் பேபி பார்க்குது. இல்லை அப்படி பண்ணாத சரி பேபி தான் ஹேண்ட் எடுத்து விட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டாடா மன்னிச்சிரியா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. மன்னிச்சிடுவேன் நம்ம அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா மன்னிச்சிடுவோம் சரியா, டாடாக்கு ஹெல்ப் பண்ணுறியா தாங்கல சரி பேபி ஜெக்கிக்கு எஞ்சிறாங்க பேபி கிட்ட. இப்போ பேபி பார்க்குது. அதே சொல்கிறாங்க. டாடாக்கு ஹெல்ப் பண்ணுறியாம எனக்கு அம்மாட்ட பேசணும் சரி, அம்மா ஹக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் அம்மா இக்னோர் பண்ணுறதால தாங்கிய முடியல ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பேபி பார்க்குது. அழாத எதுக்கு அழற சரி பேபி தான் அந்த டேஸ்ட் வாய் பண்ணி கொடுத்து அப்படின்னா நீயும் உங்கள் அம்மா இக்னோர் பண்ண என்ன பண்ணுவேன் சொல்லு, அது உங்கள் அம்மா இக்னோர் பண்ணுறா தெரியுமா தாங்கிய முடியல ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. சரி சரி அழாதா நம்ம அம்மாவை சரி பண்ணிடலாம் சரி அம்மாவை சமாதானம் பண்ணிடலாம் பேபி சொல்லிட்டுருக்கு. நிச்சயமா பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி பேபி எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அந்த போர்கிட்ட பார்க்குறாங்க. பேபிக்கு ரொம்ப குழந்தைக்கு ரொம்ப வலிச்சிருச்சா ஜெக்கி சொல்கிறாங்க. நிறைய வலிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. சாரி சொல்லுவோம் அப்பாவுக்கு தெரியல அவங்க அடிப்பட்டு சொல்லிட்டு ஓகேவா சாரி மன்னிச்சுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. பரவாயில்ல பேபி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சிருங்க சாரி நான் நல்ல ஹஸ்பண்டே இல்லை, நல்ல ஒரு அப்பாவே இல்லை உங்களுக்கு நான் ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி ஹக் பண்ணிக்கிட்டு அழகுட்டாடா பேபி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை அழ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெமி வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதி விடாதுன்னு குக் பண்ணுறாங்க. இப்போ மேடாண்டி பார்க்குறீங்கப்பா உனக்கு இப்படி பாசம் இருக்கிற நீ பேசலாம் இல்லைப்பா, நீ எதுக்குப்பா இக்னோர் பண்ணுற, நீ இக்னோர் பண்ண ஜெக்கியோட தாங்கிக்க முடியாதுப்பா, நான் பார்த்து ஜெக்கியில வேறு மாதிரி இருப்பார் ஓகேவா நீ, ஆனால் இப்போவும் கூட இருக்கிற ஜெக்கியை பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 4 இயர்ஸாக பார்க்குற ஜெக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஓகேவா, நீ தானப்பா அவளை மாற்றின அவரை சொல்லிட்டு ஜெக்கி மேடாண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எது சொல்கிறாங்க சொல்லுப்பா நீயே சொல்லு, நீ தானே மாற்றின அவரை, எப்படி ஒரு கோல்டு பாசனாக இருந்தவரை சிரிக்க வச்சது நீ தான் சரியா, பாசம் அன்பு எல்லாத்தையும் கொடுத்தது நீ தான், அவருக்கு ஒரு பாசம் ட்ரஸ்ட் வந்து ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே ட்ரஸ்ட் எப்போவும் இருக்கிற ஆண்டி இவங்க சொல்கிறாங்க. தப்பு தான்ப்பா அவன் உங்களை ரொம்ப பாசம் வச்சுருக்கான்ப்பா, ரொம்ப லவ் வச்சுருக்கான், அதான் பண்ணிட்டா ஓகேவா தப்பா எடுத்துக்காத சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் 2 பேர் 3 பேர் ஹாப்பி ப்ளே பண்ணுற பார்க்க தான் பிடிக்கும், இந்த மாதிரி நீ இதை மூஞ்சிட்டு வச்சுருக்கும் ஜெயிக்கிற மாதிரி உனக்கு அதை உங்ககிட்ட செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு நீ எப்போவுமே ஜெயிக்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, நீ எப்பவும் ஒரு ஜெயிக்கி வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி பார்க்க மாட்டேன், எது ஜெயிக்க உனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை மாதிரி நீ பார்த்துட்டு இருக்கோம், அது பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, இவங்க ஜெயிக்க நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க ஜிம் மாதிரி ஒரு பையன் கிடச்சிட்டு நான் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு டைம் அவங்க வரப்பெல்லாம் சொல்லுவாங்க எப்போ நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ சண்டை போட்டுன்னு தெரிஞ்சுட்டாக்க அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதுவும் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மேலே கோவப்படுவாங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவர் பண்ண தப்பு ஆண்டி சொல்கிறாங்க. தப்பு தான் புரியுது என்ன பண்ணுறது தப்பு தான் சரியா, சில இடங்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பு நிரப்பு தான் அப்புறம் இப்போ நிறைய சில இடங்கள் வந்து பிரச்சனை வரும் அப்படி சொல்லிட்டு மைடாண்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறது திரும்பி தான் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டி வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி எப்படி பேபி டைட்டாக பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேபி ஜெக்கிக்கு ஒரு கால் வருது. ஜெக்கி பார்க்குறீங்களா மாஸ் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க கால் அம்மான்னு இருக்கு அவங்க நன்மை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜெக்கி ஃபோனை அட்டன் கொடுக்குறாங்க. கிராண்டியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. செல்லாம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நீங்கள் எப்போ ஓடிங்க பார்க்க சொல்கிறாங்க. அந்த சீக்கிரம் வரல தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அம்மா சொல்கிறாங்க. அது மிச்சியும் சொல்கிறாங்க. மிஸ்ஸிட்டோட சொல்கிறாங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா எங்கள் அப்பா எங்காச்சும் கேட்குறாங்க. டாடா இங்கே தான் இருக்குங்க அம்மா கிச்சனில் சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. பேபி கிட்ட ஜெக்கி அம்மா நிறைய பேசுகிறாங்க. ஜெக்கி ரசித்து பார்த்துருக்காங்க பேபி பேசுறது. அப்போ என்ன பேபி பேசி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜெக்கி உங்கள் ஃபோனை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம் இங்கே கிச்சனில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா குக் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி பார்க்க கூட இல்லை இங்கே ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குற ஓகே நம்ம குளிக்கலாமா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குது குளிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் வந்து ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அவனுக்கு ஹைட் எதுவும் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக தலை குளிக்க கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேடாண்டி தான் உங்கள் பார்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க தலை குளிக்க வச்சுட்டு குழந்தைய சரியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி ஜெக்கியும் சொல்லிட்டு வா சொல்லிட்டு ஜெக்கியை தந்துக்கிட்டு போயிட்டாங்க. பேபி எதுக்கிட்டு போயிட்டு அழகாக குளிக்கிறாங்க 2 பேரும். குளிச்சுட்டு வெளில வந்துட்டு ஜெக்கி பேபிக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. அப்போது டை வந்துட்டு அப்படி இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. 1 வீக் ஆகுது எனக்கு டை வேர் பண்ணி விட்டு ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. டையை 1 வீக்காக வேர் பண்ணாமல் போயிட்டுருக்காரு. எனக்கு ஜிம்மி கோவத்தில் இருக்காங்க இல்லையா அதனால தான். இப்போ நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபைனலாக பேக்லாம் எடுத்துக்கிட்டு பேபி தூக்கிட்டு கீழே வராங்க வா சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்லேருந்து ஃபுட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்லேருந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க டேபிள் வந்துட்டு. இப்போ ஜெக்கி உட்காந்துருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஃபீட் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க வெயிட் பண்ணுறா ப்ளீஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. ரொம்ப பசிக்குது நைட்டு கூட சாப்பிடலடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு ஹேண்டை அவரே ஆட்டோமேட்டிக்காக அப்படி எடுக்க போகுது ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் சம்டைம் கொஞ்சம் கோவம் இருக்குது. ரொம்ப கோவம் ரொம்ப வருத்தம் இருக்குது. கோவத்தை தாண்டி வருத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ப்ளீஸ் தான் ஃபீட் பண்ண சரியா பசிக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது நான் ஃபிட் பண்ணிட்டா பேபி கேட்குது. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காதுரா சொல்லிட்டு நான் ஃபிட் பண்ணுவா நான் ஃபிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பேபி அழகாக வந்துட்டு இப்போ நான் அந்த ஃபுட் எடுத்து ஃபிட் பண்ணது ஜெக்கிக்கு
நான் அதுக்காகவே குட்டியோட ஹேண்டு அது ஸ்பூன் எடுத்து அழகாக ஃபிட் பண்ணுது. இப்போ ஜேகே வாங்கிக்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. எனக்கு பேபி ஃபிட் பண்ணுறாங்க. ஒரு அமைதியாக உட்காராரு பார்க்குறது ஒரு சேரில். இந்த பக்கம் பேபி அழகாக ஃபிட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ பேபி பார்க்குது. போதுமா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றியா பேபி கேட்குது. ஜேகே பார்க்குறாங்க. இல்லைடா மேலே தாங்க ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு சரியான கோவம் 2 வருஷத்துக்கு கோவம் இருக்கும். ஒன்று ஃபோன் எடுக்காமல் விட்டுது. செகண்ட் வந்துட்டு அவங்க என்ன நினச்சி சொல்லிட்டு கேட்காமலே வந்துட்டு பனிஷ் பண்ணது. இது 2மே ஒரு சேர்த்து கோவத்தை வந்து கொடுத்துருக்கும். 4 இயர்ஸில் ஜிம்மி ஒரு டைம் கூட ஜெய்க்கு மேலே கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. ஈவன் ஜெய்க்கு எவ்வளோ டைம் தப்பு பண்ணியிருப்பாரு. அவர் ஹார்ட் பண்ணிகிட்டே இருப்பார். 2 டைமில் ஹார்ட் பண்ணுவார். ஆனால் அப்படின்னு கூட ஜிம்மி வந்துட்டு அவர் ஏற்பட்ட கஷ்டம் அப்படி யாராவது ஹார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் அவன் லவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணுறது கூட நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் கொடுத்துருப்பாரு. அவ்வளோ கேர் கொடுத்துருப்பாரு. ஜெய்கிக்கு அந்த லவ் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். ஈவன் ஜிம்மியோட பேரண்ட்ஸ் கிட்டே ஜெய்கிக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆகும். அவன் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி அவ்வளோ உரிமை கொண்டாடுவார். யாரையும் கொடுக்கவே மாட்டார். அந்த லவ்வே ரொம்ப டீப் லவ்வே தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு ரீசனாக இருக்கும். இப்போ நம்ம ஜெய்கி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெய்கி பார்க்குறாங்க. ஓகே நான் போயிட்டு வரவா பேபிட்டு கேட்குறாங்க. போயிட்டு வா பத்திரம் போயிட்டு வா பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம மேட்டாண்டி சிரிக்கிறாங்க அந்த பேபி பேச பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜெய்கி பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ மீட்டிங் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. போ பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெய்கி பார்க்குறாங்க. சரி போயிட்டு வரேன் பத்திரம் மாதிரி ஜெய்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு நான் பத்திரமா இருப்பேன் நீ போ சொல்லி பேபி சொல்லிட்டுருக்கு. பார்த்து ட்ரை பண்ணேன் பேபி சொல்லிட்டுருக்கு. ஜெய்கி பார்க்குறாங்க. சார் தம்போ சொல்லி ஜெய்கி பேபியோட ஜெக்ஸை கிஸ் பண்ணிட்டு அப்படி பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா ஜிம்மி கேட்குறாங்க. ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அழகாக பேபி ஃபீட் பண்ணுறாங்க. நான் கேட்டது ஃபீட் பண்ணுறல டாடாக்கு ஃபீட் பண்ணல பேபி கேட்குது. அது 2 இயர்ஸ் தான் அதுவும் சாரமான நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கும். இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. சொல்லியே எனக்கு ஃபீட் பண்ணி டாடாக்கு ஃபீட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீ தானே சொல்லுவேன் டாடாக்கு ஃபஸ்ட்டு பேபி நான் செகண்டுன்னு சொல்லுவல சொல்லி பேபி கேட்குது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. டாடா பண்ண தப்பு அப்படிடா சொல்கிறாங்க. சரி விடுமாம்மா யார் பண்ண நம்ம டாடா தானே மன்னிச்சிக்கோ டாடாவை நான் வேணா மன்னிப்பு கேட்க டாடாக்கு பதிலாக சொல்லி பேபி கேட்குது. இப்போ ஜிம்மி பேபி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு புரியாது மீன் சம்டைம்ஸ் அது ரொம்ப பெயினாக இருக்கும் தெரியுமா சொல்லி பேபி ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது மம்மா அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. உனக்கு கோவம் போகிற வரைக்கும் டாடா வந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எதுவுமே சொல்ல அவர் மன்னிப்புல கேட்க வேணாம் தெரியுமா அவர் புரிஞ்சுக்கணும். எனக்கு மீன் என்னோட லவ்வை புரிஞ்சுக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறாங்க. சரி அழகாக சொல்லி பேபி தான் அழகாக ஆடியன்ஸில் வெயிட் பண்ணி விட்டுது. இப்போ நான் ஃபிட் பண்ணவா சொல்லிட்டு பேபி ஜேக்கிக்கு எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணிட்டுருக்கோ. இப்போ ஜிம்மி சாப்பிட்றாங்க. பேபி ஃபிட் பண்ணும்போது அழகாக பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஃபிட் பண்ணி முடிக்குதோ. ஜிம்மி பார்க்குறாங்க. வா ஒரு ப்ளே பண்ணலாம் ஜிம்மி தான் பேபி தூக்கிட்டு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு ஆஃபீஸ் இருக்கு பார்த்தாக்கா நம்ம ஜெக்கி தான் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்னாச்சுடா ஜெக்கி சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஒன்றுடா சொல்கிறேன் சொல்கிறேன் என்ன தானே நடக்கும்னு சொல்லி ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம் பேச மாட்டான்டா சொல்லிட்டு என்ன நினச்சி எதுக்காக பேச மாட்டா ஜிம் நம்ம பையன் இல்லையே ரொம்ப லவ் பண்ணுறானே எப்படி இப்படி சொல்கிறா சொல்லி காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்லி என்ன நடந்துச்சு எனக்கு நான் ஒரு 1 வீக் ஊருக்கு போயிட்டேன். எனக்கு உனக்கே தெரியல பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ நாங்கள் அதிகமாக அங்கே இருக்க முடியாது சரி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன நடந்துச்சு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க இல்லைடா 1 வீக் பிஃபோர் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 வீக் பிஃபோர் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 1 வீக் பிஃபோர் தான் ஜெக்கி பார்க்குறாங்க. நிம்மி சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஓகேவா எந்த கால் மெசேஜ் இருந்தாலும் பிக் பண்ணாத சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்கிறேன். எனக்கு ஃபோன் வந்து செக்ரட்டரியான நிம்மி கிட்ட தான் இருக்கும். ஜெய்கோட செக்ரட்டரி தான் நிம்மி. இப்போ நம்ம நிம்மி என்ன பண்ணுறாங்க சரிங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய்கி போய் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. நிம்மி பார்க்குறாங்க. பார்த்தா கால் வந்துட்டு மை லவ்னு செக்கு நிம்மி பார்க்குறாங்க. மை லவ்னாக்கா சாரோட ஒய்ஃப் தானே நம்ம ஜிம்மி சார் தானே அச்சோ ஃபோன் பண்ணுற ஜிம்மி சார் அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க ரீசன் இருக்குமே பார்த்துட்டு இருக்காங்க. எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்து பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிம்மி வந்து ஜெக்கி மெதுவாக கூப்பிட்றாங்க. ஜெக்கி சார் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற என்ன சரி நிம்மி சொல்கிறாங்க. சார் ஜிம்மி சார் கால் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது கால் பண்ணுவார். ஓகே எல்லாம் கால் பண்ண மாட்டார். நான் வேணா ஃபோன் பிக் பண்ணவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இல்லை மார்னிங்கே சொன்னோம் ஏதோ வந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான் நீ பிக் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மி பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க வேணா அப்படியே ஃபோனை கட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணி ஆஃப் பண்ணு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நிம்மி ஓகே சொல்லிட்டு ஆனால் அவங்க மைண்டுக்கு போயிட்டுருக்கு. ஜிம்மி சார் இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஒரு ரீசன் இல்லாமல் கால் பண்ணவே மாட்டார். அவர் அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். அவர் எப்படி இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஆனால் அவர் ஃபோக்கஸ் ஃபுல் மீட்டிங்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 hours மீட்டிங் போயிருக்கும். எல்லாம் மீட்டிங் ஓவர் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி ரிலாக்ஸாக உட்காராங்க சேரில். இப்போ நிம்மி பார்க்கணும். சார் இப்போ தான் மீட்டிங் முடிச்சு ஓகே இப்போ நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி கேளுங்க சாருக்கு என்ன சொல்லிட்டு எனக்கு எப்போவே ஒரு மாதிரி கால் பண்ண மாட்டாரு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்கணும். அது ஒன்றும் இல்லை மார்னிங் வந்துட்டு நீங்கள் வெளில போகணும்னு சொல்லிட்டு நான்
வந்து காது கொடுத்து கேட்கவே இல்லை. மீட்டிங் பாருங்கள, நான் அதை வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். நான் இப்போ காது கொடுத்து கேட்கல, அதுக்காக தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி இருப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நம்ம ஜிம் சார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ஜிம்மை பற்றி. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டு நீங்கள் எப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் நிம்மி சார் ஓகே சார் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் இல்லை நான் போய் வீட்டில் சாப்பிட்றதா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஓகே வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு. ஓகேவா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய்ட்டு பார்க்குறேன். என்ன இவ்வளோ டைம் கால் பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஓகேவா சொல்கிறாங்க. சரிங்க சார் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஆஃபீஸ் வீட்டுக்கு கிளம்புறாங்க. டைம் வந்து அப்போ ஒரு 2:30 இருக்குதா. ஓகே ஆஃப்டர்நூன் 2:30 தான். இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கனாக்கா பேகு அவர் திங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு ட்ரை பண்ணி வந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக சார் ஓகே எங்கேயே போகணும்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகலாம். ஓகேவா எனக்கு அவங்க சீக்கிரம் கேட்க மாட்டேன். அப்படி கேட்குறேனாக்கா கண்டிப்பாக இம்பார்ட்டன் விஷயமா இருக்கும், நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு என்ன கேட்குறேன்னா வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிருப்பாங்க. ஜேகே போயிட்டு டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மெய்டாட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க பார்த்துட்டு ஜங்க நீங்கள் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறீங்க. இப்போ எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க எவ்ரி டைம் ஃபோன் பண்ணுறேன், நீ ஃபோன் எடுக்கவே இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஃபோன் பண்ணது நீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் தம்பி ஃபோன் வந்து நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாங்க. சொல்ல முன்னாடி ஜெக்கிக்கு ஃபோன் வருது. ஒரு செகண்ட் இருங்க ஆண்டி சொல்லிட்டு ஜெக்கி வெளில வராங்க. அப்படின்னு ஃபோன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கியுடைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜெக்கிங்க பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்குது சொல்லுங்கள். இம்பார்ட்டன் மீட்டிங் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் ஓகேவா, இது உங்கள் செக்ரட்டரி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு, நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஓகே தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஈவினிங் வந்துருங்க சரியா சொல்கிறாங்க. ஈவினிங் ஆமாம் 3:30 வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. பார்த்து டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 3 o'clock ஆக போகுது. என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் நீங்கள் 3:30 வந்துடும் ஓகேவா, இப்போ ஆஃப்டர் டேட் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஓகே ரொம்ப இம்பார்ட்டன் மீட்டிங் ஆச்சு சொல்லி ஜேகே சார் ஓகே நான் போய் கிளம்புற சொல்கிறாங்க. எங்கே போய் போகிறேன் சொல்லி ஆண்டி கேட்குறாங்க. எங்கள் ஆண்டி சொல்லி இல்லைப்பா இரு நான் சொல்கிற கேள்வி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணாலும் அழகாக கேட்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ எப்படி வந்தாலும் அப்படியே இப்போ டோட்டலாக போயிட்டு அழகாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு நியூ ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன டேட்டுக்கே வராங்க. ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஓகேவா நான் வந்து பேசிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டி பக்கம் சொல்கிறது கேளுப்பா சொல்கிறாங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டு கார் எடுக்கிறாங்க. அடுத்து ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஜேகே மீட்டிங் முடிச்சுட்டு லைட்டாக பார்ட்டி போயிருக்காரு. பார்ட்டி போயிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து கம்பல்சரி குடிக்க சொல்லியிருப்பாங்க. லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் எல்லாருக்கும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு சிப் மட்டும் பண்ணியிருப்பார். அப்படி சிப் பண்ணி கொஞ்சோண்டு ட்ரங்க் ஸ்டேஜ் இருக்காரு. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வராங்க. டைம் கேட்டால் இப்போ ஒரு 8:40 இருக்கும். 8:40 வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்க்குறாங்க. வீட்டெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க. இப்போ உள்ள வந்துட்டு ஜேகே பார்க்குறாங்க. எங்கள் ஆண்டி ஜிம்னும் என் பேபியும் சொல்கிறாங்க. இப்போ மேடாண்டி பார்க்குறேன்ப்பா நான் மட்டும் எவ்வளோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாட்டு போயிட்டே இருக்கேன், என்ன பார்த்தோம் சொல்லி கேட்குறாங்க. நீ கோடான பாஸ் அதுக்காக சொல்லிட்டு கூட கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ மேட்டு பார்க்குறாங்க. நீ அமைதியாக நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. பாரு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி அச்சுமா என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு பண்ணி பொறுப்பு இல்லாமல் இருக்கலாமா சொல்கிறாங்க. பொறுப்பு இல்லாமல் இருக்கிற என்ன சொல்கிறீங்க ஜெக்கி கேட்குறாங்க. பாரு பிடிச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. லைட்டாக ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா உங்களுக்கு மதியம் எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணோம் சொல்கிறாங்க. வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கேட்க மாட்டியா பார்க்க மாட்டியா சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, ஜிம்மின் இருக்காம ஜிம் எங்கே மதியம் பார்க்கல எங்கே போயிட்டான் சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆண்டி பார்க்குறாங்க. இப்போ கையில் எங்கே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா பிஸ்னஸ்லாம் ஒரு பிஸ்னஸ் ரெண்டாவது விஷயம் தான்ப்பா ஓகேவா, நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம ஃபேமிலி தான் ஓகேவா, நம்ம ஃபேமிலி நம்ம லவ் பண்ணுற பர்சன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா, கரியர்லாம் செகண்ட் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம அஜிமா சொல்கிறாங்க. என்ன அஜிமா சொல்கிறீங்க என்ன புரியலையே சொல்கிறாங்க. உனக்கு எங்கே புரிய போகுது, நீ தான் இப்போ குடிச்சிருக்கேன் அப்படி எப்படி புரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். என்னன்னு சொல்லுங்கள் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு டோர் வந்துட்டு ரிங் ஆகிட்டுருக்கு. இதை சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்தோம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்த்து ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டுல ஒரு அங்கே வந்துட்டு வந்துட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் வந்துட்டு எங்கே போயிட்டு அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி நோட் பண்ணுறாங்க. ஜிம்மில் போட்டுக்கு ஒரு ஷர்ட்டு பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஷர்ட் யாருது ஜெக்கி கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் இந்த ஷர்ட் யாரோடது அப்படி சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. அது டேங்கோட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் டேங்கோடதா அவங்களோட ஷர்ட் இருக்கு போட்டுக்கா சொல்கிறாங்க. அதை வச்சு உட்காந்து சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் எங்கே போனான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ டேங்கை மீட் பண்ண போனியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறேன் டேங்கை மீட் பண்ண போனியா சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லி நீ டேங்கை மீட் பண்ணியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறேன் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் நீ டேவை மீட் பண்ணக்கூடாது அவன் பார்க்கக்கூடாது அவன்ட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு கேட்டு ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. பாரு ஜம்கா சொல்ல கேளுங்களேன். ஜிம் தான் ரொம்ப காமாக சொல்ல வராரு. அவர் கண்ணு வந்து ரெடிஷாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, வெட்ட ஒரு மாதிரி இருக்குது, அழுது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ மேலே பார்க்குறாங்க. இருப்பா ஜிம் சொல்கிறத கேளுப்பா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் ஜெக்கி அதெல்லாம் கேட்கறதுல அங்கே பாரு நீங்கள் என்ன பண்ணியிருக்க, நான் அப்போ எனக்கு தெரிஞ்சு சீட் பண்ணுறா பிஹைண்ட் சீட் பண்ணுறா கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க அப்போ எனக்கு தெரியும் பிஹைண்ட் சீட் பண்ணுறல அப்படி தான் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அது சொல்கிறாங்க. சொல்லு அப்போ நான் எப்படா வெளில போக நினச்சிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னா இப்போ டெய்லி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. இல்லை ஜங்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேளுங்களேன் ஜிம் சொல்ல வராங்க. ஜெக்கி பேச விடல. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி தரத்து சொல்லிட்டு வெளில விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இதில் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அங்கே பாருங்க வெளில இருக்கும். என்ன பண்ணிருக்கீங்க அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணுற ஓகேவா நான் ரிமூவ் பண்ண தான் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க யாரோ பார்த்து தப்பாக எடுத்துக்க போகிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் கவலையில் ஓகே நம்ம காம்பவுண்ட் நம்ம வீடு தானே சரி அந்த காம்பவுண்டுக்குள்ள நம்ம மட்டும் தான் இருக்கும். அதாவது தனி ஒரு ப்ரைவசியான ஹவுஸ் தான் அது ஓன் ஹவுஸ் தான். ஜெக்கி பார்க்குறாங்க யார் இருக்கா யாரில் ஓகேவா இவன் செக்யூரிட்டி கூட போயிட்டாங்க ஓகேவா ஷட்டர் ரூம் போட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்க்கு அங்கே பாரு மனசு கேளுங்க எனக்கு நம்ம சுச்சுவேஷன் புரியாமல் பேசுறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க அவன் ஷர்ட் எப்படி போடுவேன் என்னை தாண்டி என் ஷேடோ தாண்டி ஒரு மேலே ஒரு ஷேடோ மற்றவங்க ஷேடோ கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஷர்ட் எப்படி போடுவா ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை ஜம்கா சொல்கிறேங்க அது உன்னுடைய சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ஜிம் பார்க்குறேன் பாரு ஜம்கா நான் கிட்ட சொல்லியிருக்கேன் டேனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே தாண்டி எதுவுமே இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃபீல் ஆக சொல்கிறாங்க. என்ன ஜம்கா பேசணும் எவ்வளோ தெளிவாக சொல்லிப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அது கூட கவலை ஓகே ஷர்ட் ரூம் பண்ண சொல்கிறாங்க. ஜம்கா சார் ஷர்ட் ரூம் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே வேறு ஷர்ட் எடுத்துட்டு வாங்க நான் ஷர்ட் ரூம் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஷர்ட்டை ரூம் பண்ண சொன்னா சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா வேறு ஷர்ட் எடுத்துட்டு வாங்கம்மா நான் ரூம் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் சரியா ஷர்ட் ரிமூவ் பண்ணு ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. நீல் ரன் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீல் ரன் பண்ணு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா இப்போ பாரு ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஜம்கா நான் சொல்லிட்டு கேளுங்க அங்கே பாருங்க நீல் ரன் பண்ணிக்கிற பிரச்சனை கிடையாது ஓகேவா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேளுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதாவது கண்டுக்கவே இல்லை நான் சொல்ல மட்டும் பண்ண ஓகே நீல்டர் பண்ணு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா நீல்டர் பண்ணு சொல்கிறாங்க. ஜிம் நீல்டர் பண்ணுறாங்க. ஜெக்கி இப்போ அப்படி பக்கத்தில் உட்காருறாங்கப்பா நான் சொல்கிற வரைக்கும் எதிர்க்கூடாது சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க நான் சொல்கிற வரைக்கும் எதிர்க்கூடாது ஓகேவா அவனை பனிஷ்மெண்ட்டை முடிகிற வரைக்கும் ஓகே நான் சொல்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அந்த ஷட்டில் போய் போடுறாங்க. போட்டு அப்படியே மிக்கா கையில் ஃபயர் கன் வச்சுருப்பாரு. சரி அது லைட் ஒன்று வச்சிருப்பாரு. பத்திரம் ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்த்தாக்கா அந்த ஷர்ட் வந்து எரியுது அங்கேயே. இவன் மைட்லாம் பார்க்குறேன் என்ன பண்ணுறாரு ஜெக்கி தம்பி சொல்லி ஷர்ட் அப்படி எரியுது. பக்கம் ஜிம் ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு அப்படி நீட்டு பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஒரு கன்ஃபர்டேஸ் ஜெக்கி ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு என் பேச்ச மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்காரு புரியுது ட்ரிங்க் பண்ணிங்க ஓகே அதை அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் ட்ரங்க்ஸ் தெரிஞ்சு வச்சு கேரபர் பண்ணுவீங்க ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் குடிச்சிருந்தாலும் குடிக்காட்டியும் தெரியும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஓகேவா எனக்கு திரும்ப சீட் பண்ணுறியா ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் அம்சோடு பேசுகிறீங்க ஓகேவா 4 அடி கூட அடிச்சுக்கோங்க தப்பாக மட்டும் பேசுகிறீங்க ஓகேவா அந்த மாதிரி பாசம் நாயில் உங்களுக்கு தெரியாது அஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதனால பக்கத்தில் இருக்க வரைக்கும் தான் ஓகே நான் பக்கத்தில் இருக்க இப்படி பண்ணிட்டு இருக்க போல சொல்கிறாங்க. அவன் ஷர்ட்டை நீ போட்டுருக்கனாக்கா என்ன அவங்க கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது ஒரு பாரு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கலாம் வேறு மாதிரி இடம் சொல்லி அங்கே போயிருங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன பேசுவோம் என்ன பண்ணுவோம் ஜெக்கி கிட்ட வராங்க. இப்போ மீடாட்டி பார்க்குறாங்க ஜம்க்கு என்னப்பா பண்ணுறா சொல்லிட்டு ஜம்க் கூப்பிட்டு போய்ட்டு உங்களுக்கு தெரியறாங்க. வீட்டுக்குள்ள தட்டு டோர் லாக் பண்ணி விட்டுறாங்க. எப்படி ஜிம் உள்ளவங்க பிரச்சனை இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சாங்க பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வெளில அப்படியே அமைதியாக பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த வீட்டுக்கு ஒரு பசங்க வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கண்டுபிடி பார்க்குறாங்க. டாட் சொல்கிறாங்க. ஜிம் எதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்கு நினச்சிட்டாங்க. டாட் சொல்கிறாங்க என்னாச்சுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு எதுக்கு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஷர்ட்டை ரூம் பண்ணி அவங்க வந்து ஓவர் கோட் போட்டுருப்பாங்க. ஓவர் கோட்டை ரூம் பண்ணி போட்டு விடுறாங்க. என்னாச்சு என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. இது அம்மா சொன்னாலும் இது ட்ரெஸ் எடுத்து போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பாஸ் சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நான் பிக் பண்ணிட்டு போதான் வந்தேன் என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அப்பா டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா யாரோட நம்பிச்சுட்டு ஓகே நம்பிச்சு தான் ஜிம்மில் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம ஜிம் தான் நம்பிச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க என்னாச்சு அது ஓகே அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு கேட்குறாங்க. ஜிம் இங்கே பாரு ஓகே பேபி சொல்லி நம்பிச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நாட் ஓகே டேட் சொல்லிட்டாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்பிச்சு தான் சொல்லிட்டு அப்படியே நம்பிச்சு ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. டிரைவர் காருங்க சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் கார் எடுக்கிறாங்க. டேரெக்டாக இந்த கார் வந்து ஹாஸ்பிட்டல் தான் வருது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு ரூம் பார்த்தோம்னாக்கா ஒரு குழந்தை வந்து பெட்டில் அட்மிட் ஆகிருக்கு. பக்கத்தில் ஒரு பசங்க உட்காந்துருக்காங்க. ஒரு ரொம்ப சேடாக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ரூம்ல 2 பசங்க வராங்க. திரும்பி பார்க்க நம்ஜராஜிமன் வண்டி கிளாஸ் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு மாதிரி இருக்குது எனக்கா ஒரு வெறும் எம்டி ஓவர் போட்டுருக்காரு சொல்லிட்டு ஜிமின் என்னது டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜிமின் பா என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அம்மா டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னை இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜிமின் என்னாச்சு நம்ஜூன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் கிட்ட சொல்ல ரூம் லாக் பண்ணிட்டு உட்காராரு. அது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க நடந்தா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனேன் ஜிம்முக்கு ரீட் பண்ணியிருக்கான் வெளில வீட்டுக்கு வரல அது ஷார்ட்ல சாப்பிட சொல்லவும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னப்பா இதெல்லாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க.
அம்மா அதே சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. அவருக்கு எங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை போலம்மா சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் இல்லையா எனக்கு புரியல எப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ரூமுக்கு ஒரு பாசம் வராங்க. அங்கிள் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. டேபிளில் வா சொல்கிறாங்க. இப்போ டேபிளில் வராங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு ஜிம்மின் ஓகேவா சொல்கிறேன். வீட்டுக்கு போனால் அதுக்குள்ள வந்துட்டியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது டே சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் டே ஜஸ்ட்டு அப்பா வந்துடா நான் அப்படி டக்குன்னு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன் வீட்டை போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பேபிக்கான ட்ரெஸ் வந்துருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வருவா கடையில் சொல்கிறாங்க. இல்லை டே அதெல்லாம் வேணாம் டே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நான் நம்பிச்சு டே வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு ஓகே இங்கே சாப்பிட்ருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஓகே டே நீ சாப்பிட்டா சொல்கிறாங்க. அவ்வளோதான் அங்கிள் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் சொல்கிறாங்க. அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் டே சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகுது ஓகே பிளட் கொண்டு இல்லைடா அவங்க கொஞ்சம் ஹெட்டில் அடிப்பட்டுருக்கு பிளட் கொஞ்சம் அதிகமாக லாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஆனால் பிளட் தான் கொடுத்துட்டோம்ல ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீ வேறு பிளட் கொடுத்துருக்க ஓகேவா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறோம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ ரெஸ்ட்டு ஓகே ரொம்ப டயர்டாக இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம் ஓகே நான் போவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே போயிடுறாங்க. டே எனக்கு ஒரு ஃபேமிலி நம்ம ஜிம்மோட சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம டேவோட அப்பா அம்மா நம்ம நம்பிக்கிட்டு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஓகேவா. 2 பேரும் சின்ன வயசில் ஒரே ஃபேமிலி வளர்ந்தவங்க தான். எனக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்துருப்பாங்க அவ்வளோதான். வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணிப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறது அப்படி தான். இப்போ நம்ம ஜிம் டே ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் தான். ஆனால் வீடு மட்டும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்துருக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க சொல்லுவோம் உட்கார் என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா அவரு சொல்கிறாங்க. டே வச்சுன்னு சந்தேகப்படுறாருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க என்ன கேட்குறாங்க. அவனை சந்தேகப்படுறானா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சந்தேகப்படுறானா சொல்கிறாங்க. ஆமாம்மா அவருக்கு என்ன டவுட் இருக்க போகிறதுக்குமா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற ஜின்னு கேட்குறாங்க. டீயோட ஃப்ரெண்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பியூர் ஃப்ரெண்டா அவன் சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுதுப்பா புரியுதுமா ஆனால் அவருக்கு புரிய மாட்டேதுமா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன் ஜிமின் இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் ஓகேவா. ஜேக்கோட கேரக்டரும் செட் ஆகும் சொல்லிட்டு இல்லைப்பா அப்படி இல்லைப்பா ரொம்ப நல்லவருப்பா சொல்கிறாங்க. இப்படி தான் ஜிமின் எனக்கு உண்மை சொல்லவா என்ன சொல்லணும் ஓகேவா எனக்கு ஏன் தப்பு தான் நான் போய் பையனை பார்த்த மாதிரி எனக்கு என்ன சொல்லணும் அப்படி சொல்லி சின்ன சொல்கிறாங்கம்மா அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை ஏன் தப்பு தான் சரியா அவங்க அம்மாவை நினச்சி கூட மீட் பண்ணேன் அவங்க அம்மாட்ட நல்லா பேச நான் அவங்கள்ட்ட நல்லா பேசி பழக போது தான் எனக்கு இவ்வளோ நடந்துச்சு ஓகேவா. அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை நினச்சாக்க மேரேஜ் பண்ணிச்சிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா என் ஜங்காவுக்கு எந்த பிரச்சனை இல்லைம்மா சொல்கிறாங்க. இப்போ கூட பாரு உன் ஜங்கால் விட்டு போகாமல் பேசுகிறான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு பார்க்குறாங்க நீலர் பண்ணி வச்சுருக்கான் ஷர்ட்லஸா என்ன ஜிம்மிதான் இல்லைப்பா அவரு ட்ரிங்க் பண்ணிக்கா சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ண என்ன பண்ண தெரியாதா சொல்கிறாங்க. சரி ட்ரிங்க் பண்ணால் என்ன பண்ணுறது தெரியாது அவருக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ என்ன இப்படி சாஃப்டாக மாறிட்டா கேட்குறாங்க. ஒரு காலத்தில் ஜின்னு சொல்கிற ஜிம் கேட்க கூட மாட்டார் எனக்கு கேட்பாரு ரொம்ப ஆனால் அலமட்டா இருப்பார். நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்லுவார். ஜின்னு மாதிரி பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜிம் ஃப்ரீடம் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். ஆனால் ஜிம்முக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பாரு இப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கும் இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படி சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பையன் மாதிரி இருக்கா 2 பேரும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு டீப் பாண்டிங் இருக்கும் செம்ம பாண்டிங். ஆனால் இப்போ வெளில பார்த்தாக்க மற்றவங்க கண் பார்வைக்கு தாமஞ்சேரி கப்பல் தாமஞ்சேரி ஃபைட்டு மாதிரி இருக்கும். ஒரு அம்மா பையன் மாதிரி இருக்காது ஃபைட்டிங் கப்பல் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜெனி பார்க்குறங்க பாரு நீ பழைய ஜிம்லாம் மாறி நினைக்கிறேன் ஓகேவா. நீ எப்போ ஜெயிக்க மீட் பண்ணி அதனால ஒரு லைஃபு மாறவே எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே நீயாவே இல்லைடா ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஓகேம்மா ரொம்ப நல்லவருமா நிறைய லவ் நிறைய கேர் இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு போயில சொல்கிறாங்க. இல்லைம்மா ஆஃப்டர்நூன் பேபி கீழே வந்துட்டுனா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போயே கால் பண்ண சொல்லி மேல் ஆண்டிகிட்ட சொன்னேன் மேல் ஆண்டிகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் கால் பண்ணி சொல்லுங்கள் ஆண்டி அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பண்ண எனக்கு தெரியல நான் ஃபோனை கூட கொடுத்துட்டு வந்துட்டேன் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஃபோனை வச்சு தான் வந்தேன் ஆனால் அவர் வந்து ஃபோனை எடுத்தார் என்ன தெரியல. இப்போ வந்து ட்ரிங்க் வேறு பண்ணிட்டு வந்துருக்காரு கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்காரு நம்ம மீன் கடிப்பட்டுருக்குன்னு சொல்கிறேன். இல்லைக்கா அவர் பண்ண மாட்டார் ஓகே அவர் ரொம்ப நல்லவருமா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு புரியுது அவங்க உங்களை ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறாங்க. என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிறான் என்கிட்ட நான் உங்கள் அப்பா கிட்ட பாசிட்டிவ் ஆகிறான். இது நாங்கள் வந்துட்டு நீ வந்து அவனுக்கு கூட சொந்தன்ற மாதிரி நாங்களுமே வந்துட்டு அப்படின்றாலும் அவனுக்கு வந்துட்டு இது நீ அவனுக்கு கூட சொந்தன்ற மாதிரி நினைக்கிறா இருக்கா எனக்கு அது பிடிச்சி எனக்கு அது பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. சரி என் பையனோட சனியில் அவ்வளோ ஹாப்பியாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பிடிச்சி எனக்கு ஹாப்பியாக தான் கேட்கறதுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல ஜிம்மின்னு சொல்கிறாங்க உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணலம்மா அதான் நான் அவர் கூடவே இருக்க நினைக்கிறத சொல்கிறாங்க. 2 ஒன்று நல்லா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி மாறி உனக்கு கூப்பிட்டேன் நீங்கள் ஷாப்பிங் போகிறோம் சார் 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கு நம்ம ஃபேமிலி வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேவா. அப்போ நான் கூப்பிட்டேன் ஜெசிக்கும் நம்ம டேக்கும் மேரேஜ் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அவங்கள்ட்ட கூப்பிட்டேன் சொல்கிறாங்க. ஜெசி யார் உங்களோட அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. அவளுக்காக நம்ம மேரேஜுக்கு ஷாப்பிங் பண்ண வேணாமா அவனை கூப்பிட்டேன்னா சொல்கிறாங்க. நான் ஜங்கு கூட்டி வரலான்னு நினச்சேம்மா அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதான் வந்துட்டு என்னால் கூட்டி வர முடியல
அதுவும் சரி ஓகே ஜங்க் இல்லாமல் நான் வர நான் வந்தால் பிரச்சனையாக அவங்க ஒரு வேளை அவர் இன்செக்யூர் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. எப்படி எல்லாத்தையும் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவான் சொல்லிட்டாங்க. அம்மா அவருக்கு குழந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் என்ன சொல்லவே தெரியல, அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் நினச்சிட்டு பார்க்குறாங்க ஜிம்மின் குழந்த மாதிரியே விருந்துட்டு போட்டு விட்டு கவலை இல்லை, ஒன்னே அவர் பனிஷ் பண்ணாரு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவருக்கு டேவ் பார்க்குறப்ப இன்செக்யூராக சொல்கிறாங்க. டேவ் பார்த்து இன்செக்யூராக ஆகிறதுக்கு என்ன இருக்குது சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா இப்போ நான் சொன்னேன் இந்த ரீசனாக சொல்கிறாங்க. எது டைலன் ஒன்று பார்த்து சொன்னா சொல்கிறாங்க. டைலன் வந்துட்டு டேவ் நானும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டில் தான் சொல்லிட்டு போய் சொல்லிட்டாப்பா சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அது போய் சொல்லிட்டான். அதுவும் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கானா வந்துட்டு ஜேகே போய் என்னையும் ஒன்றா சேர்ந்து பார்த்துருக்கான். ஆனால் ஜேகே தப்பாக பேசியிருப்பா போர்ட்ரேட் பண்ணியிருக்கான்ப்பா. ஆனால் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னு கூட ஜேகேக்கு ஒரு மாதிரி இப்போ இன்செக்யூராக இருக்குப்பா அடிக்கடி கேட்குறேன்ப்பா. ஒரு நாள் ஜேகே டேவ் மேரேஜ் பண்ண ஹாப்பியாக இருப்பா இல்லை டேவ்ட்டு என்னோட பெட்டர் இருக்கானா அப்படின்னு கேட்குறப்பா. எனக்கு புரியுது வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுற சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியலப்பா நான் அவர் எந்த லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா எனக்கு சோல்மேட் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஜேகே அப்படி இல்லைப்பா, ஜேகே அப்படி லவ்ப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ லவ் வச்சிருக்க ஜிம்முக்கு அவனுக்கு அது புரியலையா? இவன் ஜேக்கோட அம்மா கூட அந்தளவுக்கு வந்துட்டு பேசுவாங்க. வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமே ஜேக்கோட ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அவனா ஜேக்கோட அம்மாவுக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க கரெக்டு தான்மா அவங்களுக்குலாம் பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கு புரியுது. ஆனால் என்ன ஜங்குக்கு தான் புரிய மாட்டேது, ரொம்ப லவ் பண்ணுறாரு அதான் பிரச்சனை. ஏன் சார் ஜிம்மி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அவர் ரொம்ப லவ் பண்ணுறாருமா அதான் பிரச்சனை. ஓகேவா அவங்களுக்கு தெரியல அவர் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்படி எல்லாரும் ஜேக்கோட அப்பா மாதிரி இருந்துருவாங்களா சின்ன கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா அந்த மாதிரி ரீசனில் இருந்தாலும் என் ஜங்கா அப்படி இல்லைம்மா ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்படி பண்ண தப்பே சரி குழந்தைக்கு படைப்பட்டுக்கு தெரியுமா தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியலமா அவருக்கு தெரிஞ்சு தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாரு சொல்கிறாங்க. ஜிம்மிங்க பாரு ஒவ்வொரு அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு ஜிம்மி ஓகேவா. இன்றைக்கி இப்படி இருக்க நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளரும், நாளைக்கு ஒரு தப்பு பண்ணால் படி பண்ண வச்சுக்கேன் அப்படி பண்ண தப்பாக நினைக்கும். அதுவே நம்ம எப்படி குழந்தைங்க முடியும் நம்மளை வந்துட்டு அவங்க வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவாங்களா நம்ம என்ன சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ குக்கின்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வச்சுக்கேன். அவன் கேட்பான் ஏன்ப்பா அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துன்னு சொல்லிட்டு அவன் அம்மா தப்பான நான் ஜெயிக்க சொன்னாக்கா அது என்ன மாதிரி ஆகும் தெரியுமா உனக்கு புரியலடா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்க நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தா குழந்தைங்க வளருவாங்க ஓகேவா. அப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க அம்மா அப்பா இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துப்பாங்க. சரியா சில குழந்தைங்க வச்சுட்டு புரிஞ்சுப்பாங்க. ரெண்டு சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்பாங்க. சில குழந்தைங்க அப்படியே நம்பிடுவாங்க. சரி ஒரு சைடு பாயிண்ட் மட்டும் பார்ப்பாங்க. அப்படி சொல்கிறாங்க இல்லைம்மா என் குக்கிங் ரொம்ப மெச்சூரிட்டிமா அவனுக்கு தெரியுமா சரி தெரியும்டா குக்கிங் மேலே வீடியோ வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஜேகேல கூட ஒன் டே இருந்து ஒன் இல்லாமல் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஓகேவா. இருந்தாலும் கூட இப்படி இருந்தால் நல்லது இல்லை ஜிம்மின்னு சரியா. அதுவும் டேக்கு மேரேஜ் ஆக போகுது இதே மாதிரி ஜேகே பண்ணிட்டு இருந்தாக்கா நாளைக்கு தேவையான ஜெஸ்டோட லைஃப்ல ப்ராப்ளம் ஆகலாம். உன் லைஃப்ல இருக்கலாமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அது டேக்கு இது மாதிரி ஜேகே நினைக்கிறான்னு தெரிஞ்சாலும் அவங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறோம் அவன் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஒரு ஸ்பாயில் ஆகிடும் ஓகேவா. நீ எல்லா டைமும் அமைதியாக தப்பு சரியா. ஒருத்தவங்க லவ் பண்ணலாத பிளைண்டாக லவ் பண்ணக்கூடாதுடா ஜேகே ஜின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பிளைண்டாக லவ் பண்ணதுக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சொல்லணும். நீ வந்துட்டு நீ தான் கொஞ்சம் வந்துட்டு வேக்கப் ஆகணும் ஓகே. இந்தளவுக்கு லவ் பண்ண ஒரு பர்சனை நான் உனக்காக இன்ட்ரோ பண்ணி வச்சேன் ஓகேவா. அரேஞ்சு மேரேஜ் இல்லை இப்படி ஒரு பர்சன் பேச லவ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. என் பையன் தான் ஆனால் என் பையன் இந்தளவுக்கு லவ் பண்ண நினச்சிருக்கிறது பயமாக இருக்குது எனக்கு உன் லவ் அவன் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைம்மா ஜேகே அப்படி இல்லைம்மா ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் இல்லைடா எனக்கு பயமாக இருந்துச்சு அவங்க பாரு நீ எதுவும் பண்ணு சரி இப்படி இருக்கக்கூடாது அவங்க புரிய வைக்க சரியா. ஒன்றும் லவ் நீ வந்து இருக்க கரெக்டாக ஸ்ட்ராங்காக சொல்லி இல்லை வச்சுக்கே இப்படி வச்சுக்கே ஒன்று வந்து அவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் ஓகேவா. அது ரொம்ப தப்பாகிடும். இப்போ இருக்கிற கொஞ்சம் டவுட் வந்து இன்னும் போக போக அது வேறு மாதிரி எப்படினாக்கா நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி டிசீஸ் வந்தால் கூட சமாளிச்சிடலாம் ஓகேவா. ஆனால் சந்தேகன்ற ஒரு டிசீஸ் இருக்குல்ல அது வந்து வச்சுக்கே ரொம்ப லைஃப்பை ஸ்பாயில் ஆகிடும் ஓகேவா. தங்கம்ல நான் சொல்கிறேன் கேளுடா என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் ஜேகே என்ன பண்ணாலும் சரி ஜிம் இதை பொறுத்துப்பாங்க எதுவுமே இதுக்கு கோவப்படவே மாட்டார் திட்டவே மாட்டார் ரொம்ப லவ் கூட இருப்பார். அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு ஜேகே கிரேசியாக அப்படி இருக்கும். ஜேகேவும் அப்படி லவ் பண்ணுறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ குழந்தைகள் அடிபட்டுருக்கு அவர் ஃபோனுக்கு டைம் எடுத்துருந்தானாக்கா இப்படி ப்ராப்ளம் இருக்குமா சொல்லி பிளட்டுக்காக நீ எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு கடைசியில் அப்போ எல்லாம் ஒன்று பிளட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் உனக்கு வந்து பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது உனக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால டிஸ்கஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நினச்சி ஜேகே தானே ஏன் ஜேகே அப்புறம் ஃபோன் கொடுத்து பண்ணுறா நீ இப்போ தானே ஃபோன் பண்ணுறேன் நீ வந்து எமர்ஜென்சி தான் ஃபோனே பண்ணுவா அது ஒரு தெரியுமா தெரியாதா சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. ஜிம் அப்படியே இருக்காங்க இப்படி வச்சுக்கே நாளைக்கு உனக்கும் சேஃப் கிடையாது உங்கள் குழந்தைக்கு சேஃப் இல்லை ஓகேவா. நீங்கள் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் லைஃப் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி போயிடக்கூடாது ஓகேவா. நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கூடாது நீ எப்படி இருக்குன்னு சொல்லி நீ தான் முடிவு எடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு ஸ்லேவ் மாதிரி இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் அப்படி இல்லைம்மா சொல்கிறேன் லவ்வில் வந்துட்டு கேட்குனாக்கா லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தப்பு லவ்க்கேன்னு பிளைண்டாக இருக்கக்கூடாது செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அடிமைத்தனமாக இருக்கா ஜிம்மி லவ் சொல்கிறாங்க. இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளோஸ் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து நீ வந்து ஒரு லவ் பண்ணுமா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஏன் ஜேகே சொல்கிறோம் உன் ஜேகே தான் சொல்ல சரியா. ஆனால் உன் ஜேகேக்கு எது தப்பு எது சரி நீ தான் சொல்லிக் கொடுக்க புரியுதா சொல்கிறாங்க. அவனை சிரிக்க வச்சது நீ சரியா அவனை ட்ரஸ்ட் பண்ண வச்சது நீ அவனை ஹாப்பியாக மாற்ற நீ தான் சரியா எல்லாமே நீ தான் பண்ணியிருக்கும் போது அவன் தப்பான கிடைக்கிறதுக்கும் ரைட்ஸ் உனக்கு இருக்குல்ல சொல்கிறாங்க.
அது மாதம் அவன் தப்பெல்லாம் கண்டிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறது ஓகேவா, நீ அவனுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தா அவனை அப்படின்னு வச்சுக்கேன் உன் லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகும்னு சொல்லி இதே மாதிரி தான் அவனுக்கு ஓகேவா கேட்குறேன். இப்போ நாங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கோம், இதே இப்போ நாங்கள் ஃபாரின் போய் தான் முடிவு பண்ணியிருந்தோம். என்னோட ஜெஸ்ஸியோட கேக்கு மேரேஜ் ஆக போகிறதுனால தான் நாங்கள் போகாமல் இருக்கோம். இப்போ நாங்கள் போய் தான் இருக்கோம், உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க எப்படி எதிர்ப்பா சொல்லிட்டாங்க. காலேஜ் தனியாக கஷ்டப்பட்டு போய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் அங்கே இருக்காங்க சொல்லிட்டாங்க. இவன் டே வந்து ஹெல்ப் பண்ணாக்கா டே பற்றி தப்பாக பேசுவான் ஹஸ்பண்ட், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி உன் ஹஸ்பண்ட் தப்பாக பேசுகிறான், அவனுக்கு அதை பார்த்து போகவே வரலையா ஜின்னு கேட்குறாங்க. உன் கேரக்டர் பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், அதுக்கு போக வரல. சரி மற்ற எது பண்ணாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட வாங்கிக்க சொல்லி கேட்க மாட்டேன். ஆனால் உன் கேரக்டர் வந்து தப்பாக பேசுகிறான், அவன் சர்வீஸ் கூட இழக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு அது கோவமே வரலையா ஜின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு காலத்து எப்படி இருந்தாங்க, நான் சின்னதாக ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறேன், ஒரே ஒரு வார்த்தை விளையாட்ட சொல்லிட்டா போதும் லேட்டாக வராது, யார் கூட சுட்டான்னு சொன்னால் போதும், அவ்வளோ கோவம் இல்லை சண்டை போடுவில்ல ஜின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சண்டை போடல, அம்மா என்ன இப்படி பேசாதீங்க, நான் எங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு தானே போகிறேன், சொல்லாமே போகிறேன், சரி எவ்வளோ சொல்லுவேன் என் ட்ரெஸ் பண்ணுங்க, நீங்கள் ட்ரெஸ் பண்ண யார் ட்ரெஸ் பண்ணுவோம் என்ன சொல்லி எவ்வளோ கேட்பேன், எவ்வளோ சண்டை போட உரிமையா, அம்மா கிட்ட உனக்கு கேட்க முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு தாண்டா ஆகணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்கம்மா சொல்கிறாங்க சண்டை போட்டு உனக்காக நீ தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்க ரொம்ப நேரம் ஆகாது ஓகேவா, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் லைஃப்பில் வந்து அவர் கூட நினைக்கிறேன் யோசிச்சாங்க. உங்களோட விஷயத்தை நான் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, யாருக்கார என்ட்ரி பண்ண நினச்சிக்க தப்பாக போயிடும் ஓகே, நீங்கள் எடுத்து பேச ஷேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகே, நீ கேட்க ஒரு ரசம் கற்றுக் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்கணும் கரெக்ட், அம்மா சொல்லிட்டு கரெக்ட் ஓகே நீ பண்ணி தான் ஆகணும் ஜிபி அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. எனக்கு நீ பேசினாக்கா நாங்கள் பேசுவோம் வேறு மாதிரி மாறிடும் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே சரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய்ப்பாக எனக்கு புரியல என்ன சொல்கிற கேட்குறாங்க. இல்லைடா ஆக்சுவலாக பேபிக்கு ஹெட்டில் அடிபட்டுருக்கு எப்படி சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே ஜிம்மி தான் ஸ்டெப்லாம் தூக்கிட்டு வருவாங்க, நடக்க விட மாட்டேன் பேபியை, அன்றைக்கி அவன் ரூமில் தான் இருக்க தூங்கிட்டு இருந்தா, சரி பேபி மேலே தூங்கலாம் சொல்லிட்டு கீழே கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போது 2:30 இருக்கும், அந்த 2 மணி இருக்கும் அந்த டைமில். அப்போ பேபி இறங்கும்போது தெரியாமல் கால்ஸ் வந்து அதுவே இறங்க ட்ரை பண்ணியிருக்கு ஸ்டெப்பில், அவன் நடப்பான் ஆனாலும் ஸ்டெப்பில் இறங்க மாட்டேன், ஜிம்மில் இறங்க விட மாட்டாங்க தனியாக. அப்படி இறங்கும்போது அவன் பழைய அந்த இப்படிக்கா அந்த எழுதிட்டு கால் தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டு அவங்க வேறு ஸ்டெப்லேருந்து கீழே உருண்டு கீழே வந்துருக்கான். லாஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா தடி இப்படிக்கா அந்த நல்ல அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நல்லா அடிப்பட்டு ஹெட் அடிப்பட்டு பிளட் ஹெவியாக போயிட்டு இருக்கும். அப்போ தான் ஜிம் பார்த்துட்டு பேபி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஜிம்முக்கு அஜய்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருப்பாங்க வீட்டுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ டாக்டர் டேங் டாக்டர் ஜிம் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க, பேபிக்கு வந்து பிளட்டே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிளட் எங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஜேகேக்கு தான் பிளட், ஜேகே ஜிம் பிளட் 2 பேரும் மேட்ச் ஆகும். ஆனால் எனக்கு ஜிம்மில் கொஞ்சம் வீக்காக இருக்க சொல்லிட்டு நம்ம டே சொல்லியிருப்பாங்க, வீக்காக இருக்கா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்முமே சரி சொல்லிட்டு எங்கே அரேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆனால் கிடைச்சிருக்காது. ஓகே நீ பரவாயில்ல என்னோட பிளட் குரூப் எடுத்துட்டு ஜிம்மு சொல்லியிருப்பாங்க. இப்போ டேவும் அஜய்க்கு பார்க்குறாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க எவ்வளோ பரவாயில்ல என் என்னோட பிளட்டை கொடுத்துருச்சாக்க ஜிம் வந்து ஜேகே வர சொல்லலாம், ஜேகே வந்து சரி பண்ணிடலாம் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜேகே வரவே இல்லை. செகண்ட் அவர் தேடி பார்த்துருப்பாங்க, நிறைய இடத்துக்கு பிளட்டு கேட்டு பார்த்துருப்பாங்க, டக்குனு கிடச்சிருக்காது அவருக்கு. நம்ம பிளட்டே இப்போ நமக்கு என்னால் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஜிம் வந்து அதுக்காக அவர் ரொம்ப வீக்காக இருப்பார் அப்படின்னு கூட நம்ம ஜிம் பிளட்டை கொடுத்துருப்பாங்க. பிளட் கொடுத்து அவர் வாங்கியிருப்பார் அங்கேயே. அது நம்ம பேபி தூக்கிட்டு வரும்போது இப்படினாக்கா ஹெட்டில் அடிப்பட்டுருக்கல அப்படி தூக்கும்போது அவர் ஒரு நார்மல் டிஷர்ட்டை போட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுற நார்மல் டிஷர்ட்டை போட்டு போகிறார் நிறையா. அந்த டிஷர்ட் கூட பிளட்டாக இருந்திருக்கும், பிளட் ஆகிட்டு அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம் டே பார்த்துருப்பாங்க. ஜிம் ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம டே பண்ணுறாங்க ஜிம் இங்கே பாருடா ஒயிட் டிஷர்ட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, வா ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்லிருப்பாங்க. இப்போ ஜிம்ல இல்லைடா இல்லை டே பரவாயில்ல நான் வீட்டில் மாரி டேராக ட்ரெஸ் எடுத்து சொல்கிறேன், எனக்கு ஜேகே வந்துடுவாங்க சரியா, நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க பார்த்துட்டு வருவார், அவர் ரொம்ப நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன் இங்கே பாரு நான் எக்ஸ்ட்ரா ஷர்ட் வச்சுக்க நீ வா சொல்லிட்டு நம்ம டே கூப்பிட்டுப்பாங்க. இல்லை டே சொல்லிட்டாங்க பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கடா வாடா இவன் குக்கிங் அழைச்சி ஓப்பன் பண்ணுறா கூட பார்த்தா பயந்துருவான் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஜிம்மே சரி சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க ஷர்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அங்கே இப்படினாக்கா லைட்டாக அந்த ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டேபிள் ஷர்ட்டை கொஞ்சம் போட்டு போக சொல்லிட்டாங்க. ஜிம் யார் நம்ம பெஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ஷர்ட்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும், இது வந்து போட்டுருப்பாரு. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம குக்கிங் பார்த்தா இப்போ ஆக்கித்தர் கஷ்டச்சிங்கலாம் போட்டுருக்காங்க, ரொம்ப அழகாக வருது. ஸோ ஆகிட்டவங்க அம்மா சரியாக பார்த்துக்கலையா சரி ஜிம்மின் தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, டேரா வந்துடுவாங்க சரியா அப்படி சொல்லிட்டு அப்போ கூட ஜெக்கி வருவாங்க ட்ரெஸ்ட்டில் தான் வந்துருப்பாரு, ஆனால் வரவே இல்லை. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே இருந்துப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு இருக்கும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்க அம்மா நம்ம அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே வந்திருப்பாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டலில் தான் கால் பண்ணியிருப்பாரு. அதுவும் நம்ம டே சொல்லி தான் ஜிம்முக்கு கால் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு. எனக்கு அங்கிள் தெரிஞ்ச இடத்துல பிளட் கூட 5 பண்ணா நீ கூப்பிட சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிம் நம்பிச்சிருக்கு ஃபோனை பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள அவர் கூப்பிட்டு மாட்டார். டே சொன்னதுக்கப்புறம் தான் ஜிம் நம்பிச்சிருக்கும், ஜின்னுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பாங்க. 1 பேர் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் யோசிச்சிருப்பாங்க. அப்புறம் ஜின்னே வந்து சரி ஓகே நாங்கள் அப்படின்னு சொல்லி போகிறோம், ஜின்னோட பிளட் மேட்ச் ஆகிருக்காது, நம்ம நம்பி
ஜிம்மியோட பிளட் மேட்சாக பிளட் இல்லை, நம்ம ஜிம்முக்கு மட்டும் தான் ஜிம் ஜங்கோட பிளட் தான் மேட்ச் ஆகும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் இருக்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பிளட் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மு ஓகே நான் கொடுத்துட்டேன் பிளட் சரி ஜிம்மு கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் நம்பிட்டு சொல்கிறாங்க எங்கள் ஜிம் நம்பிச்சு கேட்குறீங்க எங்கே ஜேகே சொல்கிறாங்க. அப்பா அவர் இம்பார்ட்டன் மீட்டிங்கில் இருக்காரு தெரியாதுப்பா, அவருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கப்புறம் வந்து வர சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி வெயிட் பண்ணிருக்காங்க, வந்திருக்கவே மாட்டார். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜேகே வந்துட்டு அதே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறேன் நம்ம டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பேக்கேன் ஓகேவா, அவர் தான் சொல்லி பண்ணி ஜேகே கிட்ட இது எல்லாத்தையும். அப்படின்னாக்கா நம்ம பேபிக்கு அடிப்பட்டு அடுத்த நாள் போயிட்டு தான் நம்ம ஜேகே கேட்டிருப்பாங்க. அந்த நைட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பா, அந்த மாதிரி அவருக்கு எனக்கு தெரியாமலே வீட்டுக்கு வந்துருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாங்க பட் ஜிம் அந்த இடத்துல இல்லை, ஜிம் எங்கே போயிட்டான்னு சொல்லி கேட்க அவருக்கு ஞாபகம் இருக்க ஒரு வீட்டுக்கு பண்ண சொல்லுது. எங்கே போயிட்டான்னு கேட்கும்போது இப்போ மேலே சொல்கிறாங்க எப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்படி ஹாஸ்பிட்டல் போய் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம பேபி வந்துட்டு அந்த வீட்டில் இல்லை, என் பேபி அங்கே இல்லை. எனக்கு நம்ம ஜிம்னும் பேபி வந்துட்டு வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அது இங்கேருந்து வேறு ஒரு ரூமுக்கு வேறு ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து கேட்குறாங்க பேக்கேன் டாக்டர் பேக்கேன் இருக்காங்க, நம்ம டேவோட ஃப்ரெண்டு தான் அவருமே. ஆனால் ஜேகே ஃப்ரெண்டு எனக்கு ஜேகேவும் பேக்கேனும் ஸ்கூல்மேட்டு. அதை பேக்கேன் போய் கேட்குறாங்க ஜேகே வந்துட்டு ஏன்னா ஜிம் கேட்குறாங்க இந்த மாதிரி உன் பையன் அடிபட்டுருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜிம் வந்தது பேபிக்கு பிளட் அடிபட்டு நம்ம ஜிம் அவ்வளோ அடித்து ரோடு வருது, டிஷர்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டே அந்த ஷர்ட்டை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க சொன்னது, நம்ம ஜிம் வேணாம்னு சொன்னது. இது எல்லாத்தையும் பேக்கேன் பக்கத்தில் வந்து பாரு ஓகேவா, நம்ம டே அந்த பேக்கேன் ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வேக்கன்சியில் மூட்டு ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்லிட்டு ஆமாம் இவன் அவங்க பேசி ரிசன் பண்ண ஓகேவா. எனக்கு நான் அன்றைக்கி மெடிசன் கொடுத்து அங்கே போனேன். அந்த டைமில் தான் பார்த்தேன் நம்பிச்சிருக்காரு அவரும் நம்ம ஜின்னும் அதுவும் அவங்க ஃபாதர்லாம் மாதிரி ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நீ பண்ணுறதான் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற ஜிம் போய் கிடச்சி ஒரு பொக்கேஷன் தெரியுமா, அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப லவ் பண்ணுறான், நீ எப்படி பண்ணிட்டு இருக்க ரொம்ப தப்பு இல்லையா, தேவை யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, மற்றவங்க என்ன வேணும் சொல்லி போட்டுமே ஜிம் அந்த மாதிரி கிடையாதுடா சொல்லிட்டு நம்ம ஜேகே டேஸ்ட் நம்ம வைக்கன்னு சொல்லிப்பாங்க. இவன் அவன் ஃபஸ்ட்டு வந்து இல்லை தான் ஃபஸ்ட்டு பார்த்தான் ஓகேவா. அப்போ வந்து இல்லை ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு பேபி சேவ் பண்ணி கொடுங்கன்னு தான் சொன்னான் ஓகேவா. அதுக்கப்புறம் நான் தான் டேவை கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வைக்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவும் நம்ம ஜேகேக்கு ரொம்ப கிஃப்டி ஆகிடுது. அப்படிலாம் சொல்லிட்டாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, ஒருத்தவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் பண்ணி பார்க்காத ஓகேவா சொல்லிட்டு ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்காத. அப்புறம் ஒன் டே வந்துட்டு அந்த லவ் கிடைச்சாமல் போயிடும் ரொம்ப சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒன் டே அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஓகே உடஞ்சி போயிடுவாங்க. எனக்கு ஒருத்தவங்க எவ்வளோ தான் பொறுத்துப்பாங்க சொல்லிட்டு நம்ம பேக்கே அந்த ஜேகேக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜேகே கண்டிப்பாக ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப இப்போ மேலே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி போய் ஏன்னா அவங்க மட்டும் வேறு யாராக தான் கோவப்படுவாங்க சரியா. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து தப்பாக பேசிட்டு இருக்க இப்போ வந்து ஒய்ஃப் ஒருத்தன் தப்பாக பேசலாமா பிடிச்சிருந்தாவே இருக்கட்டும் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கேன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் இது ப்ரோஷமாக பார்த்து தான் இருக்கேன். உன் ஒய்ஃப் நான் எப்படி லவ் பண்ணுறான், உன் குழந்தை நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேர் தான் நீ தான் உலகம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் சரியா. அப்படி இருக்க பையன் பேர் ஹார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஜேகே கிட்ட பேக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க லெசன் கற்றுக் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, ஆனால் என்ன லெசன் கற்றுக் கொடுப்பானோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பேக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் தப்பான பையன் இல்லை, தப்பாக மட்டும் நினச்சிடாத டேவன் ஒரு பையன் கிடையாது டே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மெடிக்கல் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்ம ஜேகே பேக்கான ஃப்ரெண்டு, மெடிக்கல் படிக்கும்போது இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம பேக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, அப்போ எவ்வளோ பிரச்சனைனாலும் கண்டுக்கவே மாட்டான். அவன் ஃபோக்கஸ்லாம் கரியர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ சேம் அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்து ஜிம் வந்து அவங்க அம்மா போய்ட்டு போகவே இல்லை. பேபி டிஸ்டர்ஸ் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க இருக்க பேச மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே பயந்துப்பாங்களா அம்மா போய்ட்டு போயிடுவோம்னா சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா போய்ட்டு அது போகவே இல்லை. நமக்கு ஜேகே ஜிம் பண்ணி போய்க்கிற மாதிரி எங்கள் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் திரும்பிக்கிறாங்க. ஜேகேட்ட பேச மாட்டாங்க. ஜிம்முக்கு பாட்டம்மா பண்ணி தப்பு தான் சாரி தெரியாமல் போயிடுச்சுடா, நான் தப்பு பண்ணுறேன், அது நான் எவ்வளோ டைம் தப்பு பண்ணிக்கணும் சொல்லவில்லை நீ தப்புன்னு சொல்லிட்டு அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீ மன்னிச்சிடும்லடா அதே மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எவ்வளோ டைம் அப்படி மன்னிச்சு பண்ணிச்சா அவருக்கு இந்த மாதிரி இதாக இருக்கும். அதனால தான் ஜிம் பேச மாட்டாங்க. ஜேகேக்கு என்ன பண்ண தெரியல, பேசி பார்க்குறாங்க பேசவே இல்லை. 1 வீக் ஆகிடுச்சு பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜேகே கரெக்டாக சொல்கிறாங்க காய்கிட்ட காய் பார்க்க என்னடா பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. காய் சொல்லடா பண்ணிட்டு இருக்கா, அவங்களை எவ்வளோ லவ் பண்ணல தெரியுமா, இங்கே பண்ணியிருக்க அவங்க சந்தேகப்பட்டேன் அவங்கள உங்களை வீடியோ வச்சிருக்காங்க நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோமே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்கா, நீ எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போனாலும் சரி கூட்டிகிட்டு போகலான்னு சரி. அவன் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் வேறு மாதிரி ஒரு பையன்டா, அவனை பார்த்துட்டு அப்படியே சொல்லி லைன் டேட் பண்ணும்போது வந்துட்டு அவன் எனக்கு செட் ஆகாமல் தெரியல ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கான்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக மாறிட்ட ஒரு பக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக மாறி எதுக்காக உனக்காகடா அது காய் சொல்கிறாங்க. அவன் மொத்தம் அவனோட அவனோட ஐடென்டிட்டியை மாற்றுற மாதிரி மாற்றிட்டு இருந்தா எல்லாத்தையுமே. அவனுக்கு பிடிச்சது எல்லாமே உனக்கு பிடிச்சதான் அவனுக்கு பிடிச்சது இப்போ இருக்குது சரியா, அவனுக்கு பிடிச்சது விட்டுட்டான் எல்லாத்தையுமே. டோட்டலாக மாற்றிட்டா ஒரு லவ்க்காக எல்லாத்தையும் ஒரு பாசம் மாற்றிப்பான்னு கேட்டால் அது ஜிம்மில் தான் இருக்கும் சரி, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். நீ அப்படி வீட்டில் ஒரு பையனை ஹார்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறான். சரி ஓகே அப்படியே ஜெயிக்கிறான். ஒரு ஷர்ட் போட்டான், அவன் ஷர்ட் போட்டானே அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, உனக்கு தெரியாத காய் சொல்கிறாங்க பாரு உன் அப்பா மாதிரி இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கியா கேட்குற இந்த வேர்டில் எல்லாமே உன் அப்பா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு சொல்லிட்டாங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு கேட்பேன். இந்த வாழ்க்கை பாதி பேர் நீ பேஸ் பண்ண முடியாது சரியா, என்ன பேசிட்டு இருக்கா, உன் அப்பா தப்பு பண்ணுறா அப்படியே உன் ஒய்ஃபும் பண்ணணும்னு நினைக்கிறியா, சொல்லுங்க அப்போ நீ மேட்ச் பண்ணிக்காமல் கொண்டு தானே சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. என்னன்னாக்கா நம்ம ஜேகேயோட அப்பா வந்துட்டு நம்ம ஜேகேயோட அம்மாவோட பெஸ்ட் பண்ணுறா ஓகேவா, ஒரே காலேஜும் படிச்சிருப்பாங்க 3 பேருமே. அப்புறம் அவன் ஜேகேயோட அப்பா வந்து ஜேகேயோட அம்மா கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேயோட ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன். ஜேகேயோட அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுட்டு அந்த ஸ்டேட்டஸில் விஷயம் இருக்காது. அவங்க லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அவர் ரொம்ப அழகாக இருப்பார். நம்ம ஜேகே நமக்கு ஒரு பிடிச்சிருக்கும் சரின்னு சொல்லிட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி மேரேஜ் நடந்திருக்கும். மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் ஜோன் குரூப்பையே இப்படிக்கா அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்கு சன்னிங்களா இல்லை சன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியான லைஃப் ஜேகேட அம்மா அப்படின்னாக்கா ஃபுல் ஃபேமிலி டேக் கேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப அழகாக லவ்லி ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறது சில பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ போகும் ஏதாவது டவுட் கேட்டால் சொல்லி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக ஃபேமிலியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. ஜேகேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் இருக்கும். அது வரைக்குமே ஜேகேட அப்பா எப்படின்னாக்கா ஜேகேட அம்மா எங்கேயும் ஒரு வெளியில் கூட்டிகிட்டே போக மாட்டார். ஜஸ்ட் கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறது சொல்லுவார். சரி ஓகே அவர் பர்சனல் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி வீட்டிலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜேகே பார்த்துக்கிட்டு ஜேகே ஒரே பையன் தான் அவங்க வீட்டுக்கு. ஜேகே கூட ரொம்ப ஹாப்பியாக அவங்க அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகே வந்து ஸ்கூலில் வந்துட்டு அவருக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஜேகேட அம்மாவும் எனக்கு வர முடியாது போயிருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால அப்பா வர சொல்லியிருப்பாரு. எனக்கு அன்றைக்கி பேரண்ட்ஸ் வர சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்கூலில் படிக்கிற பையன் ஜங்ஷன் சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட 2 இயர்ஸ் சின்ன பையன் தான் அவன். அந்த பையன் வந்துட்டு எப்படின்னாக்கா அவனுக்கு வந்து காம்படிஷன் எடுக்க சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸாக அந்த பையன் கூட வந்து ஸ்பெண்ட் இப்போக்கா ப்ளே பண்ணியிருக்காங்க சேர்ந்து. அப்போ இந்த பக்கம் ஜேகே எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜேகே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஜேகேவும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போனாக்கா வெளில வந்துடுறாரு. அப்பா ஏன் வர சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கக்கா அங்கே ஸ்கூலில் மேம் கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா ஃபோன் எடுக்கல. அப்போ ஒரு பையன் ஓடி வரா. ஜேகே சொல்கிறேன் ஜேகே பண்ணி சொல்லிட்டு பாருங்க அப்பா வந்துட்டு மிஸ்டர் ஜோன் தானே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தோம்னா மாஸ்டர் பாஸ் கூட்டி போய் காமிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா அங்கே ஒரு பையன் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கான். அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட வந்து ஒரு ப்ரைஸ் வாங்குறான். அதாவது ஜேகேட அப்பா வாங்கிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவரில் அப்பா என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவர் அப்பா கேட்கல. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. அவர் கூட ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜேகேட அம்மாட்டும் ஜேகே சொல்கிறாங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இதை அப்பாவை பார்த்தேன் அப்படி சொல்லி ஜேகேட அம்மா பார்த்தாங்க. சரி ஓகே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஜேகேட அம்மாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இப்போ அதே நம்ம ஜேகே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டி இருக்காங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க கூட தான் பண்ணிட்டு இருந்தாரு சொல்லவும் இப்போ ஜேகேட அம்மாவுக்கு ஒரு மார்க்குங்க பாருங்க சொல்லுமா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கே நான் ஸ்கூலுக்கு போக சொல்லி நீ போகவே சொல்கிறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்பாவுக்கு ஜேகே எந்த ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு தெரியும். எனக்கு அவர் ஃபேமிலி பற்றி கண்டுக்க மாட்டார். ஃபுல் பிஸ்னஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஜேகே எது படிக்கிறாங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்களோ தெரியாது. இப்போ நம்ம ஜேகேட அப்பாக்குங்க அது ரொம்ப மீட்டிங் மாஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா யாருக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்களுக்காக பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேகேட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அப்பயே ஒரு மாதிரி கண்டி ஃபுல்லாக பேசுகிறேன் உங்கள் ஃபேமிலின்னு சொல்கிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகேட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடுமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேட அம்மா ஒரு பர்சன் வச்சு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது அவர் கம்பெனிக்காக எந்த ஒரு அதுக்கும் பண்ணல. இங்கே இருக்கிற மணிலாம் அவர் அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டே இருக்காரு. அங்கே கம்பெனிக்கும் செலவாகிற மணி எல்லாமே அவர் வந்துட்டு ஜேகேட அம்மா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துப்பாங்க ஒரு பர்சன். அந்த ஆன்ட்டிக்கு தான் அவர் எல்லாமே செலவு பண்ணிப்பாரு. அது நம்ம ஜேகேக்கு தான் அவங்க ஆன்ட்டி அவங்களுக்கு தான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகேட அம்மா புரிய முடியாது என்ன நடக்குது சொல்லிட்டு அவங்களுக்கே செலவு பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படி பண்ணுறாங்களோ ஓப்பனாக சொல்லலாமே அவள் நம்ம ஃப்ரெண்டு அவள் கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாமே என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ அவங்க விசாரிக்க சொல்கிறாங்க. ஒரு இப்போக்கா ஒரு சிஐடி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டாங்க. மேரேஜ் ஆயிருக்கா அவங்க லீகல் மேரேஜ் ஆயிருக்கு அவங்க தான் அவங்க லீகல் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஜேகேட அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கான தான் லீகல் மேரேஜ் அவங்க பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் ஜங்ஸோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அந்த பையன் பேர் ஜங்ஸோன்னு பார்க்க போயிருந்தேன் அந்த பொண்ணு பேர் மியூரி அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேட அம்மாவுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி கூட நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் அவங்க அந்த பையன் அதுக்கப்புறம் ஜேகேட அப்பான்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு மொத்தம் ப்ராப்பர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துறாங்க. ஒரு ஃபைலே கொடுக்குறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா ஜேகேட அம்மாவுக்கும் அவருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருக்கு. செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் அவங்க 2 பேருமே அப்போ சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டீட்டெயில் போட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க வீடு காசு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஜேகேட அப்பா வாங்கி கொடுத்தா அவங்க வெக்கேஷன் ட்ரிப் போகிறது ஃபாரின் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது அவங்க வாங்குற எக்ஸ்பென்ஸோட ஹேண்ட் பேக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறது. அது ஃப்ரீயாக ஒரு ஹேண்ட் பேக் ஒரு ஃப்ரீ கொடுப்பாங்க ரியல் ஒன்று ஃபேக் ஒன்று கொடுப்பாங்க. அது ஃபேக்காக இருக்குது அவங்க அப்பா எல்லாமே இவங்க அம்மா பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ரியல் எல்லாமே அவங்களுக்கு ஒரிஜினல் எல்லாமே அவங்களுக்கு போயிருக்கும். இதெல்லாம் ஜேகேட அம்மாவுக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து தலையை சுற்றுறது என்ன நடக்குதுன்னு புரியலையே சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அப்படி தான் ஒரு ஒன் டே ஒரு பர்சன் ஆக்சுவலாக சிபிஐ ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அவர் வேறு யாரும் டாக்டிவா நம்ம ஜின்னு தான் அந்த சிபிஐ ஆஃபீஸரு அவர் தான் மீட் பண்ணியிருப்பாரு நம்ம ஜேகேட அம்மாவை.
ஏன்னா அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு. அவருக்கு அதுக்காக அந்த இது வச்சிருக்காரு. அவர் அந்த ஆஃபீஸர் ரன் பண்ணிட்டுருக்காரு. அவர் டீம் வச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான் இது. அப்போ தான் வந்து நேரில் வர சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ரொம்ப அழுறாங்க. அவங்க என்னாச்சு என்ன நடச்சிட்டு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேர் ஒன்றாவது படித்தோம், ஈவன் அவர் தான் ஹெல்ப் பண்ண, அவர்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு எனக்கு புரியவே சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்க வேறு என்ன இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னா சொல்லிட்டு என்ன இன்டென்ஷன் சொல்லிட்டு ஜெய்கர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்துட்டு ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் 2 பேர், அந்த பொண்ணு வந்து 4th கிளாஸ், ஜெய்கர் அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருப்பார். அவங்க எனக்கு அவங்க பிளான் இல்லைனாக்க இவங்க அம்மா ரொம்ப அந்த காலேஜ் ரிச்சான பொண்ணு இவங்க அம்மா தான் இருப்பாங்க. நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு கஷ்டம் தான் பண்ணுவோம். எப்படியும் நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லாம் அவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு என்னாலே வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்மளோட ரொம்ப லக்ஸரியாக வாழணும். செகண்ட் வந்துட்டு நம்ம இருக்கணும்னா ஒரு இருக்கணும், சென்ட்ரல் லக்ஸரியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி நம்மளுக்கு மணி வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. நீ பேசாமல் கிளாராக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது சொல்லிட்டு கிளாராக்கு ஆமாம் கிளாராக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன் ஆனால் அவள் தான் பணக்காரியாக இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ் அவட்டு ஒன்று பண்ணு நீ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிக்கோ, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் மொத்தமாக நம்ம கைக்கு வரும் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ வந்ததுக்கப்புறமா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டு வந்துடு சொல்கிறாங்க. நான் தான் லீகல் ஒய்ஃபாக இருப்பேன், அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி அவன் லீகல் ஒய்ஃபாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜெய்கர் அப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஐடியா சொல்கிறாங்க. இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஜெய்கி மேலே கொஞ்சம் அதுக்கு ஜெய்கர் லோன் பிளட்டு தான். அப்போ வந்து கொஞ்சம் பாசம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதற்கு இவங்க பண்ணதுக்கு ரீசன் இதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய்கோட அம்மா கிட்ட ஜின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜெய்கோட அம்மா அப்படி தலை கை வச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க நம்பவும் இல்லை. நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா தான் உண்மை, நாங்கள் அது அவங்க அப்படியே அவங்க பிஹைண்டில் நாங்கள் வந்து விசாரிச்சு பார்த்தோம். ஓகேவா அவங்களே பேசாமல் சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சனே அவங்கள்ட்ட பேசி பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. இவன் வந்துட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஜேகே 18 இயர்ஸ் வரும்போது எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ எப்போ ஜேகே 18 இயர்ஸ் வருதோ அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் எல்லா ப்ராப்பர்ட்டி ஷேர் வந்து அவரோட பேருக்கு மாற்றிட்டு வருவோம். அவர் பேருக்கு எனக்கு அவங்களோட பசங்க பேருக்கு அப்படி மாற்றினதுக்கப்புறம் உங்களை உங்கள் பையன் உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் எப்படின்னாக்கா ஸ்ட்ரீட்டில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிட்டு தான் அவங்களோட டார்கெட் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெய்கோட அம்மா அப்படி தலை கை வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப நான் எந்த ஒரு தப்பும் பண்ணி நான் லவ் கொடுத்துறேன், ட்ரூ லவ் கொடுத்துறேன், ட்ரூ கேர் எல்லாமே கொடுத்துட்டேன் ஜெய்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ எனக்கு புரியுது ஓகே ஆனால் நீங்கள் வந்து வெளில வரணும். ஓகே இப்போ வந்து கரெக்டான டைம் வந்து உஷாராக வந்து முடிச்சுக்க ஒரு டைம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ நல்லது பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. எங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்திருக்கும், நீங்கள் முன்னாடி வந்துட்டு உஷாராக ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்லியிருப்பாங்க. காதை சொல்கிறாங்க பாரு புரியுது ஓகே எங்கள் ஃபீலிங்ஸ் இந்த அளவுக்கு ஒரு உங்கள் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காரு ப்ளே பண்ணியிருக்காரு புரியுது ஓகேவா. ஆனால் உங்கள் ஃபேமிலி சர்வ் பண்ண டைம் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா உங்களை தான் பையன் எல்லாரோட லைஃப் நீங்கள் சர்வ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிட்டு நம்ம பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அப்போ அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அவருக்கு திரும்ப டிவோர்ஸ் வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லி ஜின்னுமே சொல்கிறாங்க. ஒரு 1000 கூட்டு போய் ஜின்னு என்ட்ரி பண்ணி வைக்கிறாங்க ஜெய்கோட அம்மாவை. அப்புறம் நம்ம ஜெய்கே அவங்க சரி சொல்லிட்டு எப்படின்னாக்கா சார் அப்போ ஜெய்கேக்கு வந்து 15 இயர்ஸ் இருக்கும் ஓகேவா சாரி 11 சார் 15 இயர்ஸ் இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம ஜின்னு போயிட்டு ஜெய்கோட அம்மா ஒரு லாயர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லாயர்ட்டு எல்லாமே சொல்கிறோம். அந்த லாயர் பக்காவாக பிளான் போட்டு தராங்க. நீங்கள் வந்து எதாவது புதுசாக லேண்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கினா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெய்கோட அப்பாட்ட ஆனால் அவர் எதையுமே படித்து பார்த்தா சைன் பண்ணுவார். அன்னைக்கு அவருக்கு ஒரு கால் வருது. அதுவுமே ஜெய்கோட அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கால் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்கோட அம்மா அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா எல்லாம் அவங்க ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அவங்க வாங்கி கிஃப்டெல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே அவங்களுக்கு வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட்லேயே தான் இவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ ஒரு கோவம் தன்னோட ஓன் மணி தன்னோட ஃபேமிலியோட மணி அது எல்லாத்தையும் யாரும் ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருந்திருக்காரு. நான் ட்ரூ லைஃப் கொடுத்துருக்கு யார் கொடுத்துருக்கா ஒரு இடத்துக்கு ஒன்று வேலை கில்ட்டியா இல்லையா நம்ம சீட் பண்ணுற ஒரு பர்சனை அவருக்கு எந்த தப்பும் பண்ணவங்களும் எப்படி அவங்க எப்படி சீட் பண்ண மனசுன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ தான் செக்கிடாங்க அப்படின்னு பிளான் பண்ணி அவங்களோட சைன் வாங்கிடுறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் சைன் வாங்கினா அதுவும் இப்படினாக்கா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவருக்கு எடுத்துக்காம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் வித்தவுட் நத்திங் எதுவுமே இல்லாமல் நான் வந்துட்டு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பூர்வமாக சைன் பண்ணுற மாதிரி எனக்கு நிறைய நான் தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ தான் எழுதிப்பாங்க செக்கிடம்மா நான் நிறைய தப்பு எனக்கு ஒய்ஃப்க்கு வந்து ட்ரூவாக இல்லை நான் சீட் பண்ணிட்டேன் அதனால வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லாமல் நான் வந்து போகிறேன் சொல்லிட்டு அவர் வருஷமாக ஆர்டர் பண்ணுறதுக்குமே மொத்தமாக அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாரு. அவங்க அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு அந்த ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஜெய்கோட சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்து எல்லாமே என்னோட ஒய்ஃப் தான் சொந்தம் அதெல்லாம் விட்டு நாங்கள் கொடுத்துருன்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ ஜெய்கோட அம்மா அப்படியே சைன் வாங்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஸ்மெல் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ 1 வீக்கா ஜெய்கோட போயிருந்தாக்கா அவங்களோட பொண்ணுக்கு ஒரு பர்த்டே வருது. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா மியூரிக்கி அவருக்கு பர்த்டே வருது. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பே பண்ண வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பே பண்ணுங்கள் சார் பே பண்ண தான் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ண முடியும் எனக்கு நீங்கள் அப்போ அட்லீஸ்ட் வந்து அட்வான்ஸாக பே பண்ணுங்கள்
சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கோட அப்பா சார் சொல்லிட்டு அட்வான்ஸ் பே பண்ண போகிறாங்க. பார்த்தா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. என்னங்க என்ன செய்து கேட்குறாங்க. இல்லைம்மா இன்சஃபிஷியன்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படி அவங்க சதிப்பி வரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மணியா சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ மணி இருக்கே சொல்லிட்டு இப்போ போட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்து அது அவங்களுக்கு மணி கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க பையனுக்கு அவங்க பொண்ணுக்கு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஜேகே கூட அவங்க அப்பா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படி வந்து பசங்களாம் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். அவங்க கார்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவும் ஒர்க் ஆகல. இப்போ அவங்க வாய்ப்பாங்க என்னாச்சுங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க பேங்க் இது ப்ராப்ளமாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சர்வீஸ் ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேங்க்கை செக் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சார் இப்போ சர்வீஸ் ப்ராப்ளமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கொஞ்சம் 3 days ஆகும். 3 daysக்கு ஆஃப்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 3 days டைம் கொடுங்க சொல்கிறாங்க. சரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கோட அம்மா தான். ஜெக்கோட அப்பா திங்ஸ் ரூமில் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா வந்துருப்பாங்க. என்ன மேலே பண்ணிருக்க சொல்லி இல்லைங்க இல்லை தேவையில்ல திங்ஸ் அதை எடுத்து போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஓல்டு திங்ஸ்லாம் தேவையில்லாமல் இருக்குது அதெல்லாம் தூக்கி போகலான்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு நியூ வாங்கி போகிறே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா நிறைய திங்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டா சொல்கிறாங்க. நியூ பிராண்டடாக இப்போ எல்லாமே லிமிடெட் எடிஷனாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா நினச்சி பார்க்குறேன். இவர் எப்படி காலேஜ் டைம் வந்துருப்பா சொல்லி இவர் அழகாக இருப்பார் தான். ஆனால் இப்போ நிறைய பேர் சுற்றிருப்பாங்க. ஆனால் இவருக்கு இப்படினாக்கா ரொம்ப மிடில் கிளாஸாக வந்துருப்பார். செகண்ட் எதுவுமே இருக்காது. ஜெக்கோட அம்மா அதை நினச்சி பார்க்க நீ எப்படி ஒரு பர்சன் எப்படி லைஃபை கொடுத்தானே இப்படி சீட் பண்ண மனசு வருதே சொல்லிட்டு ஜெக்கோட மேத்துக்குள்ள மனசாக உடஞ்சே போயிருக்காங்க. ஆனால் ஜேகே அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க 3 பேரையும் அதாவது அவங்களோட பேரண்ட்ஸும் ஜேகே அவங்க 3 பேரும் பத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு ரீசனுக்காக மட்டுமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக இவன் இது வரைக்கும் அவங்க வீட்டை அந்த வாழ்ந்த வீட்டை கூட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் கூட அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து போயிடணும். நம்ம நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஜேகே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் மென்டலி மனசுக்குள்ள அவ்வளோ வழி இருக்க தான் செய்யுது. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி திங்ஸ் எல்லாத்தையும் தூர போட்டு இருக்கிறாங்க. இவங்க அவங்க வெட்டிங் ஃபோட்டோ வரைக்கும் ஜேகே அவங்க அப்பா அவங்க அம்மா பேர் எடுத்துப்பாங்க ஃபோட்டோ. அவர் ஸ்மைல் பண்ணிக்க முடியாது அந்த ஃபோட்டோவில் கூட. அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிழிச்சு போடுறாங்க. ஜேகேவும் ஜேக்கோட அம்மா மட்டும் இருக்க ஒரு பிக்சர் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அந்த வீட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. ஃபைன்லா அவங்க அப்பா வந்து 1 week வர முடியாது ட்ரிப் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதான் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஏமாந்துட்டு போவார். அவங்க தெரியல அப்போலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பாவம் நினச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா தெரியல அவங்க அப்பா சீட் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி அவங்க போயிருப்பாங்க. இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக ஜேக்கோட அம்மா பக்கம் எல்லா திங்ஸும் எடுத்துடுறாங்க. இதுக்காக யூஸ் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்துட்டாங்க. ஆஃபீஸில் நேம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. எனக்கு அவங்க போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பர்மனெண்ட் போர்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு சிஓ மாற்றிருப்பாங்க தவிர அந்த ரியல் சேர்மன் பொசிஷனை கொடுத்துக்கவே மாட்டாங்க இப்போ வரைக்கும். இப்போ அது வரைக்கும் அவர் அதை யோசிக்க கூட இல்லை. எனக்கு இவங்க ஆஃபீஸ் போகலான்றக்காக அப்படி நினச்சிருப்பாங்க. ரியல் சேர்மனே நம்ம ஜேக்கோட அம்மா தான். ஆனால் அவங்க விட்டு போகாமல் இவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருப்பாங்க. நம்மளை பற்றி நம்ம போயிட்டோம்னாக்கா நம்மளெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரீசனுக்காகவும் அவங்க போயிருக்க மாட்டாங்க. இப்போ நினச்சி பார்க்குற எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இது வரைக்கும் அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க. ஜேகே வந்து பிஸ்னஸ் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம பார்த்துக்கணுன்றக்காக அவங்க அப்படி டோட்டல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறுது அழகாக. இப்போ ஜேக்கோட கிராண்ட் கிளாஸ்க்கு போய் என்னமா நடக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா அவங்க பேர் உட்கார வச்சுட்டு ஜேகே உட்கார 3 பேர் உட்கார வச்சுட்டு 2 பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. இப்போ தான் ஜேக்கோட அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி உடஞ்சி போயிடறாங்க. சொல்லிட்டாங்க ஜேக்கோட அப்பா அம்மா ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கம்மா நீ ட்ரூ லவ் கேர் கொடுத்தேன். நாங்கள் வந்து பையன் நாங்கள் சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டோம். இவ்வளோத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம தான் வந்துட்டு எதுவும் வீட்டில் வந்து கெஸ்ட் மாதிரி இருந்தோம். எல்லாமே அவருக்கு திரும்ப கொடுத்தா அப்படின்னு என்னமா குறை அவருக்கு சொல்கிறாங்க. அப்படி குறைந்த கூட சொல்லி நம்ம சரி பண்ணுற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அம்மா பார்க்குறாங்க. அம்மா அவர் என்னை சீட் பண்ண நினச்சிதாம்மா வந்திருக்காரு. சரி அவர் என்ன லவ் பண்ணுறது சீட் பண்ணலாமா ஓகேவா. அவர் சீட் பண்ணுறது தான் லவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. சரி ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜேக்கோட அவங்க கிராண்டாஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது பாருமா. உனக்கு என்னோட லைஃப் சொல்கிறேன். நீங்கள் லைஃப் எனக்கு வேணாம் ஓகே. எனக்கு ஜேகே போதும் ஓகே. ஜேகே நீங்கள் எல்லாரும் போதும் ஓகே. எனக்கு இதுவே போதும் வேறு எது வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒரு டைம் பார்த்துட்டேன். அப்போ சொல்லிட்டு ஜேகேக்கு அப்போ ரொம்ப கஷ்டப்படுது. தன்னோட அம்மா எவ்வளோ ட்ரூ லவ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கேரக்டர் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு அம்மா தன்னோட அம்மா ஒரு சேர்மன் அப்படி இருந்து கூட அவங்க அப்பா ஒரு குக் பண்ணது அப்புறம் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒர்க்கெலாம் பார்த்து பண்ண அவங்க அப்பா ட்ரெஸ் வாங்கி பண்ணிச்சு எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. அம்மா அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருந்து கூட எந்த இடத்துல எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போனாங்க. அவங்க லவ் எப்படி தெரியாமல் போணுச்சு சொல்லிட்டு அவருக்கு வந்து லவ் மேலே சுத்தமாக ட்ரஸ்ட்டே கிடையாது. அவர் எப்படி அதுவும் இந்த மாதிரி என்ன பர்சன் சீட் பண்ணுற மாதிரி பேசுகிறது வே அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி. அப்போ ஜேக்கோட அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க ஏம்மா அவங்க ஃப்ரெண்டை தானே இந்த அவங்களுக்கு வந்து டவுட் ஒரே சொல்கிறாங்க. அப்போ நான் சில விஷயம் சொல்கிறாங்கம்மா அந்த மாதிரி பார்த்துக்கம்மா 1 ஃபைண்டே அவள் டையை வேர் பண்ணி விட்டா சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் அவள் டையை வேர் பண்ணி விட்டா. அப்போ ஜேக்கே ரொம்ப சின்ன பையன் தான் கேட்டு எதுக்கு டையை பண்ண சொல்லிட்டு ஏன் நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு தான் சொல்லும்போது தான் ஜேக்கேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் ஜேக்கேக்கு பிடிக்காது. ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி பண்ணுறது அது பிடிக்காது. அது எப்படி சீட் பண்ணுற மாதிரி இருக்கு அர்த்தம். அது ரொம்ப கோவம் அவருக்கு இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்பாயில் இருக்குன்னு சொல்லிட்டு அது வேர்க்கிறாரு. அவர் இப்படி தான் அவங்க லைஃப் வந்து போயிருக்கும். அதனால ஜேக்கே யாரையும் டச் பண்ண மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டார். காய் அவர்கிட்ட பாண்டடாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜேக்கே வந்து பர்சன் நினச்சி பார்க்க நமக்கு தெரியாதடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கலடா உங்கள் அப்பா பண்ணுறவர் தான் சரின்னு சொல்லுவான். அப்பா அவள் தான் அப்படி அதான் உன்னோட அம்மா சரியான லெசன் கொடுத்துட்டாங்கன்னா சரி இப்போ உன்னோட அப்பா பாரு இந்த கண்ட்ரிலே இல்லைடா அவரே சொல்கிறாங்க.
வேறு எதுவும் ஒரு கண்ட்ரினாக்கா அவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லோன்லாம் வாங்கி எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணார். யாரும் மொத்தமாக கடலில் மூழ்கி அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். சரி இங்கே இந்த நாட்டிலே வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குங்க அது எல்லாமே என் அம்மா சரியான டைமில் ஒரு முடிச்சுக்கிட்டாங்க. நல்லா தான் ஓகேவா, என் அம்மா கரெக்டான டைம் வேக்க போயிட்டாங்க. அது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு இல்லைக்கா என் அம்மா நாங்களாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா, ஜிம்மி ரொம்ப உயிரை வச்சுருக்காண்டா சொல்கிறேன். எனக்கு ஜிம்மி ரொம்ப உயிரை வச்சுருக்கேன் தெரியும்டா. ஆனால் எனக்கு தேவையான சிட்டி அப்படி இல்லைடா, நீ இருக்கிற அப்பாவும் கம்பேர் பண்ணிக்கிறேன், உன் அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காய் சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாதுடாக்கா என் ஜிம்மி மேலே உயிரே வச்சுருக்காண்டா, எனக்கு அவனை அப்போ பிடிக்கும்டா. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு விருப்பமே இல்லை சொல்ல டேட் பண்ணுறப்போ. ஆனால் அவன் தான் நான் ஏன் விருப்பம்டா சரி அவன்கிட்ட வேலை சொல்லிப்போ அவனுக்கு என்ன வேணும்னு தோணுச்சா தெரியுமா. அதுக்கப்புறம் பேசி பழகி பார்த்தா அவனுக்கு என்ன பிடிச்சிச்சு. நான் சொல்கிற விஷயத்தான் அவன் கேட்டான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன டீப்பாக லவ் பண்ண ட்ரூ லவ் நான் காட்டுறேன் அவன் சொன்னான். நான் அவன்கிட்ட ட்ரூ லவ் ஃபீல் பண்ணது என்ன சொல்லுவேன் 6 months டேட் பண்ணி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் லைஃப் வந்துட்டு நாங்கள் அவன் கூட வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு பயமாக தெரியுமா ஒரு வேளை எனக்கு நான் அவங்களுக்கு லவ் பண்ணுறான் ஒன் டே இல்லை ஜெய்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா என் அப்பா மாதிரி சொல்கிறாங்க. டே அப்பா லவ் பண்ணவே அம்மா வேலை ஜிம் லவ் பண்ணுறேன்டா எப்படி விட்டுருப்போம் வா சொல்கிறாங்க. பாரு இந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கேன் கண்டிப்பாக இப்படி விட்டு போவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பசங்க இருக்க முடியாது நினைப்பாங்க. சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி கூட அவனுக்கு போக மாட்டா ஓகேவா. என்ன சொல்கிறேன்னாக்க நீ கொஞ்சம் வெளில விடாதுன்னு சரியா சொல்கிறாங்க. டாக்டர் என்ன பார்க்கலாமா சொல்கிறாங்க. இல்லைடா இதுக்கு எனக்கு ஜேக்கே அடிக்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு எனக்கு மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாரு. காயில் கூட்டு போயிருப்பாரு டாக்டர் கூட்டு போய்ட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ டாக்டருமே ஒரு கன்வின்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேக்கே வந்து டேட் போக வச்சிருப்பாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ரீசன் நல்லா டேட் பண்ண ஓகே சொல்லிருப்பாரு. எனக்கு அதுவும் பண்ணிக்க மாட்டார். இப்போ நம்ம ஜேக்கேக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க ஜிம் உன்னிட்டு போயிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க. சத்தியமாக தாங்க மாட்டேன் ஜேக்கே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஜிம் போயிட்டாக்க சத்தியமாக தாங்க மாட்டேன்டா ஜிம் எப்படி 2 பேரோட போயிட்டா ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படி வீராக நினைக்கிறேன் நீ எதுக்காக மீட்டிங் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டேன். இவன் ஆன்ட்டிகிட்ட சொல்லிப்பாரு ஆன்ட்டிக்கிட்ட கிராண்ட் ஃபோட்டோ சொல்லிப்பாரு அவங்க திட்டுவாங்க. சரிம்மா சொல்லிட்டாங்க. மீட்டிங் கூட ஜிமின் தான் பாருன்னு சொல்லுவாங்க. ஜிமின் பேபி தான் பாருன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணலாமா தப்பு இல்லையா சொல்லி காய் கேட்குறாங்க. தப்பு தான் நான் வந்துட்டு ஜிம்முக்கு ஃபோனை பிக் பண்ணி பேசிருக்கோங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஃபோன் பண்ணதுலாம் மெயினாகிட்டே இருக்கலாம். ஆனால் கால் வந்து யாரோட மொபைலில் இருந்துச்சு ஜிமின் நம்பர் தான் இருந்துச்சு. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோங்களா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் தான் ஒரு விஷயமா அப்படி சொல்லிட்டாங்க. பணத்து முன்னாடி ஓடிட்டுக்கா சொல்லிட்டாங்க. பணத்து முன்னாடி ஓடலடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ஏதோ ஒரு சொல்கிறாங்க. பாடா ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு ரெஸ்பான்ஸ் கூட சரி இல்லைடா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிற எப்போதும் ஜிம் நம்ம கூடவே இருப்பான் நம்ம சொல்கிறோம் பண்ணுவான் நம்ம உட்காருவான் இல்லை நீ பண்ணி நினைக்கிறேன் சரியா பேர் லவ் எனக்கு அவன் லவ் வந்து நீ மெசேஜ் பண்ணுற சொல்கிறாங்க. நான் மெசேஜ் பண்ணுறேன் ஆமாண்டா நீ மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்க ஓகேவா. அவன் சொல்கிறது நீ சொல்கிறதான் கேட்குறேன். நான் தான் ஏன் ஜெய் பண்ணி சொல்லிட்டு ஒன்றை கூட சண்டை போட மாட்டேன்னா அதுக்குள்ளக்கா எல்லாமே உனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது ஓகேவா சொல்கிறாங்க. வெளில போகணும்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு போ சரியா சொல்லிட்டாங்க. சில இடங்களில் ஒய்ஃப் மேலே எடுத்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் மேலே தப்பு இருக்கும் ஓகேவா. அவங்க நினைக்கிறது தன்னோட ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறப்போ தான் அந்த ஒய்ஃப் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க பண்ணுற மிஸ்டேக் சரி நான் சொல்ல வரல சரியா இருந்தாலும் கூட நம்ம ப்ரியாரிட்டி எந்த இடத்துல கொடுக்கணும் கொடுத்து தீர்வுண்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சரி வரும் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாங்க நம்ம எல்லா சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது தப்பு ஜெய்க்கு காய் சொல்கிறாங்க. ஜேகே இன்னும் புரியுதோ ஜேகே பண்ணி ஃப்ரெண்டாக பண்ணி சொல்லிட்டு சமாதானம் பண்ண ஓகேவா. நான் பண்ணி தப்புன்னு சமாதானம் பண்ண ஓகேவா. டேக்கு எதுவும் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறேன். ஜேகே ஜிம்முக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா. அதானே உங்களுக்கு எதுவுமே இல்லை சரியா. அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஜிம்முக்கு டேவ் பிடிச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக ஜிம்மோட பேரண்ட்ஸை டேவை மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா. எனக்கு அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஓகேவா. ஆனால் என்றைக்குமே ஜிம்முக்கு டேவ் பார்த்தது இல்லை ஓகேவா. ஜிம் ரொம்ப போல்டாக இருந்த ஒரு பையன் தான் அவனை பார்க்குறது வரைக்கும் வேறு மாதிரி ஒரு பையன் அவன் டேவ் நினைச்சு என்றைக்கும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா. அப்போலாம் எதுவுமே இல்லை சரியா. மற்றவங்க சொல்கிறது நம்ப சரி உன் ஒய்ஃபை நம்ப சொல்கிறாங்க. அதுக்காக யாரும் ரெண்டாக நம்ப நான் சொல்ல ஓகேவா. ஆனால் அவங்க கூட பொறுத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்களா சரியா. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்புறது கஷ்டம். ஆனால் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறவங்கள உனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் அவங்க கூட இருக்காங்க அவங்க கூட லவ் அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு குவாலிட்டி பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ தான் கூடனாலும் சரி நீ எவ்வளோ கோவத்தை கட்டினாலும் சரி நான் இருக்கேன் ஜேகே சொல்லிட்டு உங்க கூடவே தானே இருக்காங்க ஜேகாய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு பர்சன் ட்ரஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. 100% ட்ரஸ்ட் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க சொல்கிறாங்க ட்ரஸ்ட் பண்ண ஜிம்மி மாதிரி ஒரு பர்சனை 100% ட்ரஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. அப்போ சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அந்த சந்தேகம் வச்சுக்கோ லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டு அப்படி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணி போயிடுறாங்க. அந்த ஜேகே அவர் வீட்டுக்கு போகவும் இல்லை. அது விட்டு அதிகமாக கொள்ளுது அவரை. எனக்கு ஜேகே வேணாம்னு சொல்லிப்பாங்க ஜிம்மிக்கிட்ட. ஜிம்மின் தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் டேட் பண்ண வந்துட்டு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவர் டேட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாரு. ஜேகே பிளாக் ரொம்ப லேட்டாக போவார். எனக்கு அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. இவனை வெயிட் பண்ண முடியுமா சார் ஏஞ்சி போயிடுவான்னு நினச்சிட்டு அவர் பிளாக் போயிடுவார். போயிட்டு பேசி நின்றுட்டு இருப்பார். தனியாக ஒரு இடத்துல ஹைட் ஆகிருப்பாரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு பார்ப்போம் சொல்லிட்டு ஜேகே ஜிம் பார்த்து அங்கேயே உட்காந்துருப்பாரு. ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிப்பாரு.
மாட்டார். அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஒரு செகண்ட் கூட ஃபோன் பண்ணிடுவா, எப்போ வருவான்னு கேட்க மாட்டார். ஒர்க்கில் இருப்பார், வந்துடுவா. சொல்லிட்டு பொறுமை, அந்த ஒரு பொறுமை, அந்த வந்துட்டு இவங்களுக்கு அந்த கைண்ட்னஸ் வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்க வச்சுக்கணும் தான் போவார். லாஸ்ட் மட்டும் தான் போவார். ஜிம்முக்கு ஏன் வரன்னு கேட்க மாட்டாருங்க. அவர் வந்து ஒர்க் இருந்துச்சான்னு கேட்பாரு, ஒர்க் முடிஞ்சிச்சா நீங்கள் ஓகே வந்து அப்படின்னு கேட்பாரு. அதுவே ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லெவலில் ஃபாலோ ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு கடவுள் டீப்பாக லெவலில் ஃபாலோ ஆகி கூட அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்க மாட்டார். பயம், ஒரு வேளை அப்பா மாதிரி அப்படி நினச்சிருப்பாரு. ஜேகேவோட அம்மா தான் எனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேகே வந்துட்டு தைரியம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட ஜேகே வந்து எப்படினாக்கா இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணிட்டு வர எப்போவுமே எனக்கு ஜிம் பண்ணி நிறைய பேர் காலேஜ் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நியூஸ் வந்திருக்கும் அவருக்கு. செகண்ட் வந்துட்டு ஜிம்மில் வெளியே அவர் கூட்டு போகணும்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு இன்னும் பாசிட்டிவ் கோவத்தை வந்து ஏற்படுத்தும். பிடிக்காது. அதனால ஜிம்மில் எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டார். உனக்கா தனியாக ப்ரைவேட்டாக போவாங்க, இல்லைக்கா வீட்டில் தான் இருப்பார். ஆனால் ஜிம்மே எதுவும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு ஜேகே கூட இருக்க ரொம்ப பிடிக்கும். ஜேகே ஒர்க் பண்ணால் கூட ஜிம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எப்படினாக்கா ஒரு மாதிரி ஹெட் வச்சுக்கிறதும் ஒரு மாதிரி அவர் கூட பிள்ளைக்கு அவருக்கு அட்டென்ஷன் வாங்கிப்பாரு. அவர் ஜேகே சும்மா தான் இருப்பார். ஜிம் கிட்டே போயிட்டு ஜேகே ஹக் பண்ணுறதும் லவ் யூ ஜம்கான்னு சொல்கிறதும் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக கைண்டாக இருப்பார். அவர் என்ன சொல்ல ஜேகே வந்து கண்டுக்கலாம் கூட ஜிம் வாண்டாக தான் போய் அட்டென்ஷன் வாங்கிப்பார். அவர் லவ் அவருக்கு வாண்டா கொடுப்பாரு. சென்டம் ஜேகேவும் பிள்ளைக்கு குறைஞ்சவர் இல்லை. அவர் ஸ்டார்டிங் அப்படி இருப்பார். போக போக அவருக்கு ரொம்ப லவ் இருக்கும். அவர் யாருக்காக எதுவும் பண்ணது கிடையாது. இறங்கி இந்த ஒர்க் பண்ண மாட்டார். ஜிம்முக்காக புக் பண்ணி கொடுப்பாரு. இவன் வீட்டில் எல்லாமே போக சொல்லிட்டு அவர் கிளீன் ஜேக்கெட் போக சொல்லிட்டு மொத்த வரைக்கும் அவரே பண்ணுவார். ஜிம்முக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவார். ஜிம் அழகாக தான் கையில் வச்சு தாங்கியிருப்பாருப்பா. நிறைய லவ் கேர் இருக்குது. அதனால் எங்கேயும் ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு தன் அம்மா லைஃப் நடந்த மாதிரி தன் லைஃப் நடந்தது அது ஒரு மாயனாக இருக்கிறது தவிர மற்றபடி எதுவும் லைஃப் நம்ம ஜேகே நினச்சி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. என் பையனுக்கு அவள் அடிப்பட்டுருக்கு, ஹெட் லெவல் பட்டு போயிருக்கு, ஜிம் துடிச்சு போயிருப்பான். அந்த டைம் பக்கத்தில் இல்லை. எனக்கு நான் பிஸ்னஸ் பெருசாக பார்த்தேன், எனக்கே புரியாமல் போயிடுச்சு. செகண்ட் வந்துட்டு நான் நீண்டர் பண்ண வச்சுருக்கேன்ல, ரொம்ப தப்பு இல்லை. அவன் தப்பு பண்ண கூட ஏன் தப்புன்னு கேட்கலாமே. நான் கேட்காமட்டு ஏன் தப்பு தானே ஜேகே மற்றவங்க பண்ணி அவன் பியோராச்சு. நான் ஏன் தப்பு பண்ணேன். ஜேகே ஒரு மாதிரி என் லவ்வே அவன் ஹார்ட் பண்ணுதா. நான் என் லவ் தான் ரொம்ப ஹார்ட் பண்ணுது என்னட்டு போயிடுவானா. ஸோ ஜேகேக்குள்ளே அவ்வளோ பயம் கவலை. அப்படி ஜேகே நினச்சிட்டே இருக்காங்க. சேர்லேயே வந்து உட்காந்துருக்காங்க. ஹெட் அப்படி சாச்சி உட்காந்துருக்காரு. டைம் பார்த்தா 11:30 ஆகுது நைட்டு. இப்படி ஜேகேயோட ஆஃபீஸில் ஓப்பன் ஆகுது. எனக்கு ஆஃபீஸெல்லாம் போயிட்டாங்க. செக்யூரிட்டி கீழே இருக்காங்க. இப்போ எனக்கு மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜேகேயோட கேபின் மட்டும் ஓப்பனில் இருக்குது. அது 5th ஃப்ளோரில் இருக்கும். இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து லிஃப்ட்டுக்குள்ள வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு டேரெக்டாக அந்த 5th ஃப்ளோர் தான் வராங்க. வந்து பார்க்குறாங்க அந்த கேபின் அப்படின்னா அந்த சேவோ கேபினில் மட்டும் லைட்ஸ் ஒரே ஒரு லைட் ஆனில் இருக்குது. இப்போ அப்படியே இந்த அந்த பர்சன் டெவலப் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜேகே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணில் அவ்வளோ டேஸ் டாப் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு பர்சன் கிட்டே வந்துட்டு அந்த டேஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவங்க 4 கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ டக்குன்னு ஜேகே ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்காங்க ஒரு பர்சன் வச்சுருக்காங்க. கையில் ஒரு குழந்தை வர இருக்குது. இப்போ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மின் குக்மீன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேட்டா என் வீட்டுக்கு வரல அப்படி போய் கேட்குறது. அந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் குக்மீன் இங்கே என்ன பண்ணுறீங்க ஜேகே கேட்குறாங்க. பக்கம் ஜிம் பேபி எடுத்துகிட்டு ஜேகே அந்த டேபிள் உட்கார வைக்கிறாங்க. இப்படிமா பேபி டேபிள் உட்காந்துக்குது. ஜிம் போட்டு ஜேகே லேப்பில் உட்காராங்க. உட்காந்துட்டு ஜேகே டேட்டா அவர் ஹக் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஈகோ வரா ஜேகே கிட்ட. எனக்கு இப்போ 1 வீக் ஒரு பேசாமல் வந்து கூட ஆனால் ஒரு மனசை தொழில்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த ஈகோ எதுவுமே இருக்காது. அப்படி தான் ஜிம்முக்கு ஜேகேட ஈகோன்றே வராது. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 1 வீக் பேசாமல் வந்ததுனால அவரோட ஹார்ட் ஆகிருக்காரு. ஜேகேயோட மோர் ஜிம்மில் ஹார்ட் ஆகிருப்பாங்க. ஜேகேயோட ஹக் பண்ணிட்டு அவர் நெக்கில் பேசிட்டு பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க, என்ன ஜங்க் பண்ணா நீங்கள் நம்பவும் தெரியல தெரியுமா. என்னால் உங்ககிட்ட ஈகோட காட்டணும். எனக்கு ஈகோலாம் வரவே மாட்டேங்குது. கோவம் கூட வரல தெரியுமா. நான் உங்களை ஹார்ட் பண்ணுறது போயில நான் என்னையே ஹார்ட் பண்ணிக்கிறது தெரியுமா. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஜங்கா என்னோட தள்ளி போடாதீங்க சரியா. சத்தியமாக முடியல ஜங்கா. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பக்கம் ஜேகே பார்க்கணும்னா அவங்களோட தள்ளி போகிற நீ தான் தள்ளி வச்சிருக்கா. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு நான் பண்ண தப்பு தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு புரியுது. ஆனால் பயமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு புரியலங்க உங்களுக்கு எங்கே பயமாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. நான் உங்கள் அப்பா மாதிரி இப்போ நினைக்கிறீங்க ஆசிரியர் சீட் பண்ணிட்டு போயிடுவேனா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை அவர் கூட வந்து கம்பேர் அப்படி பேசக்கூட சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்ன வேறு எதுக்கு உங்களுக்கு இன்செக்யூராக இருக்குது உங்களுக்கு தெரியலையா. என் கண்ணு லவ் புரியலையா சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தா சொல்கிறாங்க உண்மையை சொல்லவா ஈவன் நீங்கள் டெட் ஆகிட்டா கூட நான் உங்களை நினச்சிட்டு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. அவங்க கூட ஒரு வாழ்க்கை கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு என் பையன் கூட லைஃப்பில் வாழ்வாங்க. சரி பையனுக்காக வாழ்வாங்க சரியா. ஆனால் உங்களுக்கு தனியாக பர்சன் நீங்கள் என்ன சில பர்சன் நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை புரிஞ்சுக்கோங்க ஜங்குக்கு எனக்கு யார் லவ் பண்ணது ஜங்குக்கு நான் லவ் பண்ணவே கூட நினச்ச ஒரு பையன் தெரியுமா. என் அம்மா என்ன சொன்னாங்க நீ எப்படிலாம் இருக்கும் லைஃப்பில் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் லவ் மட்டும் பண்ணாத. எனக்கு உன் லைஃப்பை மேரேஜ் லைஃப் பண்ணுறது ஒரு பிகாஸ் திங் ஓகே லைஃப்பில் அதை நான் தான் பண்ணி வைப்பேன். என் அம்மா சொன்னாங்க. என் அம்மா சொல்கிறதுக்கு அகைன்ஸ்டாக தான் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் தான் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறது தெரியுமா. எனக்கே பயம் லவ் பண்ணுறதுக்கு. அதே அம்மா சொல்ல கரெக்டாக இருக்கேன். அம்மா வந்து ஒரு சிஐடி ஆஃபீஸர் விட்டு அவங்க நிறைய லைஃப் நிறைய கேஸ் பார்த்துருக்காங்க. அதனால அவங்க ஏதாச்சும் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபைட் பண்ண சும்மா. ஆனால் அதில் ஒரு மீனிங் இருக்கும். ஒரு அர்த்தமே அம்மா சொல்ல மாட்டாங்க. அந்த ரீசனால பயந்து லவ் பண்ணுறதுக்கே தெரியுமா. அது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனுக்கு பிடிச்ச
தெரிஞ்சிருக்கு. எனக்கு கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் கேட்டு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் போய் எனக்கு சந்தேகப்படுற என்ன என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லைடா சந்தேகப்படா, தப்பு தான் ஓகே, தப்பு தான் மன்னிச்சுக்கோ, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும்டா, நீ இல்லாமல் இருக்க முடியாது. ராஜாக்கே சொல்லிட்டேன். அப்போ நான் மட்டும் இருப்பேன்னா என் குழந்தை இருக்குமா சொல்லுங்க சொல்லி, நம்ம குழந்தை இருக்குமா? அன்னைக்கு குழந்தைக்கு தலை அடிப்படை சிறமா எவ்வளோ துடிச்சு போயிட்டு தெரியுமா? நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் கம்ஃபர்ட் ஒன்று நினைக்கிறேன், நீங்கள் என் பக்கத்தில் இல்லவே தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அப்படி பேச நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, ஃபோனை பார்த்தா வந்து நினச்சிட்ருக்கு. ஆனால் நீண்டர் பண்ண சொல்கிறீங்க தெரியுமா? எனக்கு டேவர் ஷர்ட்டை போடணும் ஆசை இல்லை, டேவர் ஷர்ட்டை போடக்கூடாது, ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அதுன்னு சொல்கிறாங்க. செக்கை பார்க்கணும் தப்பு தான்டா, தப்பு தான் சொல்கிறேன். ஏன் ஜங்கு அப்படி இருக்கா? உனக்கு எவ்வளோ நான் கொடுக்கணும், உனக்கு எப்படி கல்வா இந்த அளவுக்கு புரிய வைக்கட்டும் ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கை பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன் ஜங்கு அப்படி இருக்கு, ஆனால் என்ன பண்ணுமா ஜிம் செக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லா பேபி சொல்லி புரிய ஜிம்னு சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. பேபி தான் பக்கத்தில் ஒரு பெண்ணு இருக்கு. அந்த பெண் எடுத்து ஜெக்கி மேலே அடிக்குது. ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அழவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சாரிட தங்கன்னு சொல்லிட்டாங்க. டேடா நம்ம மேலே போகும், அம்மா அழவிச்சிட்டே இருக்கு பாரு, அன்னைக்கு எனக்கு அடிப்படிச்சு தெரியுமா, கீழே வந்துட்டேன், ரத்தமாக வந்துச்சு தெரியுமா, அம்மா எப்படி அடிச்சு தெரியுமா, அழிச்சிச்சு தெரியுமா, நீ வந்து வரவே இல்லை, நீ வந்து அம்மா பனிஷ் பண்ணியா? அவள் பேபி கேட்குது. இப்படிமா ஜெக்கி பார்க்க தப்பு என் மேலே வைக்க உடனே அம்மா பனிஷ் பண்ணிக்குமா, என் விட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிமா டே பார்க்க எங்கே போக மாட்டேன்னு தெரியுமா, நானும் அம்மா கூட தான் இருக்கும், எங்கே போக போகிறோம்? பேபி கேட்குது. நீ எங்கள் விட்டு இங்கே போயிடக்கூடாது, சரி வீட்டுக்கு வராமல் அங்கேயே உட்காந்துருக்கா. பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறேன் கேட்டு போக்குவீன்னு அப்படி சொல்கிறாங்க. நீ நானும் அப்பா நம்ம இருப்போம்மா சொல்கிறாங்க. இருக்க மாட்டோம், நீ வர வரைக்கும் எங்கள் பாப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம படுத்துப்போம் தெரியுமா. 1 வீக் அப்படி தான் அம்மா சொல்லிச்சு, உனக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு சொல்லிட்டு சரியா, அதாவது நானும் அம்மாவும் நீ வரதுக்கு முன்னாடி பெட்டில் போய் படுத்துப்போம் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, பனிஷ் பண்ணிட்டு 2 பேரும் சொல்லிட்டு ஆமாம் பனிஷ் பண்ணிக்கோங்க சொல்லி. ஆனால் நீங்களாம் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்கேன் ஜிம்மி உனக்கு டிசவுண்ட் பாஸ் இல்லையா? ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லை ஜம்க்கா உங்கள் பயம் நியாயமானதுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல சரி, எனக்கு உங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நீங்கள் லைஃப்பில் படக்கூட நினைக்கிறீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்லம்மா. சரி அந்த சந்தேகத்தை கூட தள்ளி வைக்கிறியா? எனக்கு அது ரொம்ப பெரிய நோய்மா லைஃப்பில் ஓகேவா. அது ஒன்ஸ் வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகேவா. டேயோட சோல்மேட் ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி எதுவுமே இல்லை. சரி டேட்டை இருக்கிற யாரும் தப்பாக எனக்கு பார்க்கவே மாட்டேன். எனக்கு என்ன லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கா, நான் அவனை பேச லவ் பண்ணுறேன் சரியா. அவனே விட்டு போன கூட போக மாட்டேச்சாங்க. அதுவும் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜெக்கி டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க 1 வீக் உங்களுக்கு எக்மூவ் பண்ணுறது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெயின்ஃபாக இருக்குது தெரியுமா. உங்களை ஹக் பண்ணாமா, உங்களை கிஸ் பண்ணாமா, உங்களை ஃபீல் பண்ணாமல் உங்கள்கிட்ட லவ்னு சொல்லாமல் உங்களுக்கு டை வேர் பண்ணி விடாமல் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. நான் உங்கள் எப்படி இல்லை அம்மா கூட கேட்குறேன், நீ ஏன் ஜிம் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே பைத்தியமும் மாறி போயிருக்கேன் ஜம்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் ஜிம் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜெக்கி ஜிம்மில் பேச கட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ அழுக்கூட நீ அழுது சத்தியம் தான் ஆக மாட்டேன். ஜெக்கி தான் ஜிம் டேஸ்ட்லாம் தமிழ்ச்சிங்க வச்சு ஃபைட் பண்ணிட்டு அப்படியே அழுது கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம் அமைதியாக பேக்கஸ்லாம் பண்ணவே இல்லை, இவர் மட்டும் கிஸ் பண்ணுறாங்க, டீப்பாக கிஸ் பண்ணி கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிரு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா மன்னிச்சிரு ஓகே, டே கூட தப்பா பேச கூட ஓகேவா, அது என் அப்பா பண்ண தப்பு, நிறைய விஷயங்கள் ஓகே. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் எனக்கு என் லைஃப் நானே பார்த்தேன்னா அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மாறிச்சு. அது டக்குனு முன்னே போய் தப்பாக பேசலாம், மன்னிச்சு கூட ஜெக்கி சொல்கிறாங்க. என்னை வெறுத்தாதான் வெக்கி இங்கே ஜெக்கி சொல்கிறாங்க. இதுக்கு ஜங்காவோட பேசிட்டு இருக்கு, நான் வெறுப்பேன், நான் எனக்கு குழந்தை ஜங்கா நான் வெறுப்பேன் அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த சுச்சுவேஷன் இருக்க மாட்டேன் ஓகே, ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ விட்டு போச்சுன்னு சொல்லாமல் போக மாட்டேன் தெரியுமா. ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி ஹக் பண்ணி பேபி தான் நானும் பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பேபி தூக்குறாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி இப்போ அவர் லேப்பில் ஜிம் பேபி உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் 2 பேர் இருக்கேன் லைஃப்பில் ஒன்றுமே தெரியுமா, நீங்கள் எனக்கு சத்தியமாக இருக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேச ஜிம் ஜெக்கி விளையாட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு பொருளை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூ ஜங்கா சொல்கிறாங்க. பேபி சொல்லிட்டு டாட்டா நான் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ கூட செல்லும். ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று இப்போ ஜெக்கி பார்க்குற ப்ராமிஸ் ஓகே. ப்ராமிஸ் அதுக்கப்புறம் யாரு கூட கப்பா பண்ணி பேச மாட்டேன் ஓகே. டே கூட ஓகே, டே ஒரு ஃப்ரெண்டு ஓகே, எங்கள் அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் ஓகே, நான் தப்பு பண்ணிக்கிட்டேன், தப்பா புரிஞ்சுக்க தாண்டி பயம் ஓகே. இன்செக்யூர் தான், எவ்வளோ அழகாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் எனக்கு கிடைச்சிருக்கான், என்னோட போயிடுவோம் பயம் ஓகேவா. அதான் சொல்கிறாங்க. நீ ஏன்னு போக மாட்டேன் ஓகேவா. சேம் டைம் எனக்கு ஒரு லவ் வேணும் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஜெக்கி நான் சாந்திக்கிறாங்க. பாரு ஜங்கா எதிர்த்து வெயிட் பண்ண ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜெக்கி ஓகே நீ என் கூட தான் எனக்கு அது போதும் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் சரி, இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ ஓகே. உன் லைஃப்பில் உனக்கு என்ன கஷ்டம் வரலாம் சரி, எந்த ஷேர் பண்ண சண்டை படுத்திட்டு அடிச்சுக்கோ ஓகேவா. ஆனால் உனக்கு சொல்கிறாங்க சந்தேகம் வந்துட்டு வரக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் லைஃப் வந்துட்டு பிகாஸ் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு டிசீஸ் மாதிரி சரியாக சொல்கிறாங்க. ஆசிட் பிகாஸ் டிசீஸ் ஓகேவா வந்துட்டு இருக்க லைஃப் ரொம்ப கஷ்டமாக ஓகேவா. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி வந்தால் கூட நேராக கேட்டு ஓகே கேட்டுட்டு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கூட சந்தேகத்தை சரி பண்ணிக்கோ சரியா. ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டுக்கா சரியா சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களை லவ் பண்ணுறவங்களை ஹெல்ப் பண்ணாது சரியா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி கிட்ட. ஜெக்கி
இல்லை இப்போ பண்ண மாட்டேன். எனக்கு ஃபுல்லாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜிம்மிட்டு எங்கே போக மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. இவன் நினச்சி தான் சொல்கிறீங்க. அம்மா விட்டு கூட இருந்திருக்கலாம். என் அம்மாவை கூப்பிட்டாங்க. ஆனால் என்னால் ஜேகே விட்டு இருக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் விட்டு நல்லா இருக்க முடியாது. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க கேட்குறேன் லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பாசம் சொல்கிறாங்க. உனக்கு என்ன குறைச்சி ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை நானும் சொல்கிறாங்க பேசக்கூட ஓகே தப்பு. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹஸ்பண்ட் ஓகே குழந்தை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா சொல்லுவாங்க நீ கிடைச்ச ஒரு வரன்னு சொல்லிட்டு ஜிம் தலைச்சிட்டு அதெல்லாம் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா. அதுவும் எப்படின்னாக்கா வாரத்தை தாண்டி சரி எனக்கு ஒரு எபிசோட் கடவுள் தந்த ஒரு கிஃப்ட் நான் எனக்கு ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக யாருக்கும் எழுத மாட்டேன். நீயும் எனக்கு கூடவே இருக்கணும். எனக்கு கூட இருக்கு நீ கூடவே இருக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அவங்க கூட தான் இருக்க போகிறோம் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா பாசிக்குது நாங்கள் சாப்பிடல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் ஐயோ பாசிக்குது அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம் 2 பேரும் சேர்த்து தூக்குறாரு ஒரே மாதிரியா இருக்கா. ஜிம்னோட ஜெக்கி அவரோட ஹேண்டில் பேபி வச்சிருக்காரு. ஜெக்கி 2 பேரும் சேர்த்து தூக்குறாங்க. போய் பார்க்குறது டாட்டா நீ சூப்பர் டாட்டா சொல்கிறாங்க. அப்படியா 2 பேரும் சேர்த்து தூக்கிட்டா பேபி சொல்லிட்டு ஜெக்கி 2 பேரும் தூக்கிட்டு வந்துருக்காங்க. கம்ஃபர்டியாக சொல்லியிருக்கா. ஜெக்கி அவ்வளோ மிஸ் பண்ணிப்பாரு. இப்போ ஃபைனலி ஜெக்கி ஜிம்மு கூப்பிட்டு காலை குறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கின்னு பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. வேறு யாருமே அப்போ பார்த்துக்க முடியாது. அந்தளவுக்கு தரையே வச்சுக்க மாட்டார். கோல்டான பாசம் ஆனால் செம்ம லவ் செம்ம கேரையும் கொடுத்துருப்பாரு. ஜிம் அந்த லவ் தான் டீப்பாக ஃபாலோ இருப்பாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் வீட்டு கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா மெயில் 2 போய் தூங்கிட்டாங்க டயரில். இப்போ ஜெக்கி வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர் கூட ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறாரு. குக் பண்ணி 2 பேரும் உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். அவரே கொஞ்சம் ஃபீட் பண்ணுறாரு. சாப்பிட 2 பேரும் சொல்கிறாங்க. சரி எங்கள் குழந்தைங்க 2 பசியாக இருக்குது சாப்பிடுங்க சார் ஜெக்கி வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஜெக்கி வெயிட் பண்ணுறாங்க. 3 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரூம் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இப்படினாக்கா அந்த 1 வீக்காக 3 பேர் சேர்ந்து ஹக் பண்ணி தூங்காமல் இப்படினாக்கா அவர் தூங்கினதுக்கப்புறம் ஜிம் ஜெக்கி பக்கத்து பேபி வச்சிருப்பாரு. தூங்கியிருப்பாரு. ஆனால் ஜெக்கிக்கு தெரியாது தூங்குறதுனால தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் என் பக்கத்தில் நமக்கு எப்படி தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி சென்டரில் படுத்துக்கிறாங்க. ஒரு சைடு ஜிம் ஒரு சைடு பேபி. இப்போ 3 பேரையுமே 2 பேரையுமே ஒரு செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. குக்மைன்னு சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க நான் தப்பு மன்னிச்சுட்டு டேடா விட்டு அடிச்சுக்கோ பனிஷ் பண்ணு. டேடா விட்டு எங்கே போயிடாதான் சொல்கிறேன். எங்கே போக போகிறேன் பேபி சொல்லிட்டு அப்புறம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெமி நீ அவ்வளோ சார் சொல்கிறாங்க. அடிப்பஞ்சாங்க கவுட்டு எங்கே போகிறேன் ஓகேவா. நீ என் ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃப் ஓகே ரொம்ப லவ் பண்ணுறேன் அவங்கள்ட்ட எங்கே போயிட மாட்டேன். ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க லவ் யூ நான் அங்கிள் அன்றைக்கு மன்னிப்பு கேட்கணும் ப்ராப்பராக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ ஜிம் பார்க்குறேங்க வேண்டாம் சொல்கிறாங்க. தப்பு பண்ணு நான் ஓகே நான் பனிஷ் பண்ணுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்னு ஜெக்கி அப்புறம் நம்ம பேபி 3 பேரும் ஜின்னு நம்ம விட்டு தான் போயிருக்காங்க. அந்த பக்கம் சின்ன ஒரு கேஸுக்கு தான் வயலேருந்து படிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஜெக்கி போகிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. வா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி உட்காராங்க. அப்படி ஜெக்கி பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க ஜெக்கி என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அங்கிள் சொல்கிறாங்க. எந்திரடா சொல்கிறாங்க. இப்போ எந்திரிச்சு ஜெக்கி வந்துட்டு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி அமைஞ்சிருக்காங்க. அங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பேபி போய் உட்காராங்க சின்ன பக்கத்தில். இப்போ சின்ன பார்க்குறாங்க. பாரு ஜெக்கி எனக்கு ஏன் தெரியுமா ஸ்டார்டிங் தான் வந்துட்டு உன்னை வந்துட்டு டேட் பண்ண சொல்லிட்டு நான் தான் எனக்கு உன் அம்மாவோட சுச்சுவேஷனாக பார்த்தேன். நீ உன் அம்மாவுக்கு சப்போர்ட் இருந்தேன். சின்ன பையன் கூட அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ரொம்ப வருஷமாக பார்த்தேன். ஓகேவா என்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அவன்கிட்ட பேசாமல் இருக்கலாம் எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் என்னோட அம்மாவுக்கு என் பையன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. அந்த ரீசன் தான் நான் வந்துட்டு மேரேஜ் முடிச்சா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஓகே என் பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகேவா என் பையன் லைஃப்பில் வந்தால் நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி. ஓகே என் பையனை பற்றி யோசிச்சுட்டு உன்னை பற்றி யோசிச்சேன். ஓகேவா ஏன்னா உனக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே அவனை அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ நீ வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் பண்ண கூட நினைப்பேன். இவன் நல்லா ஜென்டில் மேரேஜ் பண்ணிருக்காது. என் பையன் உனக்கும் உனக்காக என் பையனை நம்ம ஃபிக்ஸ் பண்ண. ஓகேவா அவன் மேரேஜ் லைஃப்பும் அழகாக இருக்குன்னு நினச்சி எல்லாம் அழகாக கொஞ்சம் நான் நினச்ச உடனே என் பையன் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணேன். உன் லவ் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தால் கூட அவ்வளோ ட்ரூவாக பியூராக இருக்கும். ஆனால் என்ன உனக்கு வந்து ஒரு இன்செக்யூர் இருக்குது. ஓகேவா அந்த இன்செக்யூர் வேணாம். ஓகேவா எனக்கா என் பையன் என்னை விட என் ஹஸ்பண்டை விட அவன் பையனை விட உன்னை தான் லவ் பண்ணுறான். ஓகே கிரேஸாக லவ் பண்ணுறான். அதை நீ புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஓகேவா என்ன சொல்கிறாங்க செக் அங்கிள் சொல்கிறாங்க. நான் அவனே பார்த்தேன். ஓகே எனக்கே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா என் பையன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறது கொஞ்சம் கூட அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன தெரியுமா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோ எதுவுமே இல்லை தெரியுமா. அவனை மொத்த லைஃப் அவன் வச்சுக்கான். ஓகே தஸ் புரிஞ்சுக்கோ என் பையனை ஹர்ட் பண்ணாத ராஜுன்னு சொல்கிறாங்க. கேட்டு பார்க்குங்க இல்லை அங்கிள் நீங்கள் என் கையில் ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க. ஓகேவா அந்த வார்த்தை என்னைக்கு வச்சிட மாட்டேன். தப்பி எவ்வளோ நினச்சிக்கோங்க சொல்லிட்டாங்க. நினச்சி பார்க்குறேன் பாரு தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வாங்க. ஓகேவா இதுக்கப்புறம் என் பையனை தான் பனிஷ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா சத்தியமாக ஜிம் நம்ம இருக்க மாட்டேன் அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்காக மட்டும் தான் அமைதியாக விட்டுறேன். இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை அங்கிள் ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணலாம் சாரி சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ண பண்ணுவியா ஷர்ட்டில் சனிக்க வச்சிருக்கா எவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்கா சொல்கிறாங்க. தப்பு தான் அங்கிள் மன்னிச்சிக்கோங்க. நான் எனக்கு கிடச்சி சொல்கிறாங்க. சார் உனக்கே உனக்கு பத்திரமா வச்சுக்கோ சரி நம்பி சொல்கிறாங்க. எதுக்கு ஹார்ட் பண்ணுறேன் அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி தப்பு இல்லை. ஓகேவா ஃபர்ஸ்ட் இதில் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஆனால் அதான் உன் ஷர்ட் நீ போட்டு விட்ருங்களா ஏன் போட்டு விடல சொல்கிறாங்க. அது எனக்கு என்ன பண்ணுறது தெரிய சொல்கிறாங்க. எனக்கு மைடாண்டை கூட்டு போய் விட்டுருப்பாங்க அப்படின்னு ஜேகே கதை எதுவுமே தெரிஞ்சுக்க போதில் இருந்திருப்பாரா ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்துருப்பாரு. இது பிரச்சனை இருக்காங்க மட்டும் தான் அவங்க அந்த மாதிரி இவ்வளோ கூட்டு போய் விட்டுருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தப்பு பண்ணாத. ஓகேவா
சொல்கிறாங்க, உன் பையன் வளர போகிறான் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு லவ்லியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக வளர்றீங்களோ அப்போ உங்கள் குழந்தை நல்ல ஒரு மனநிலையில் வளரும் ஓகேவா. எனக்கா நீ எப்படி வந்து உனக்கு என்ன சொல்கிறேன், ஜேகே மென்டல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாரு, அவங்க அம்மா தனியாக இருந்தது, நிறைய பேர் ஜேகே புள்ளி பண்ணிப்பாங்க. இப்படினாக்கா இன்டெரக்டாக சொல்லிப்பாங்க, அப்பா வந்துட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாராமே, உன் அம்மா வந்து சிங்கிள் மாதிரி தான் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் உங்களுக்கு சின்ன பசங்க அந்த சின்ன பையன் இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய ஒரு ஹார்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஜேகே அதை நினச்சி பார்த்துருப்பாங்க, நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சொல்கிறது அதே மாதிரி உனக்கும் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட உண்மையில அது ரொம்ப பாதிப்பு ஓகேவா. நீ எதுவும் நினச்சி பார்த்து உன்னோட கஷ்டம் எதுவும் சொல்கிறாங்க, இல்லை என் கஷ்டம் எதுவும் என் பையனை வர சேராது சொல்கிறாங்க. இதுக்கு என் பையனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது ஓகேவா. தெரியாமல் ஒரு கஷ்டத்துக்கு சொல்லிக் கொடுக்க வளர்க்குறது தப்பு இல்லை, மணியோட வேல்யூ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நம்ம அப்பா மட்டும் சண்டை போட்டு குழந்தைங்க வந்து மன உளைச்சலுக்காக ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பையன் கண்டிப்பாக என் பையனுக்கு எனக்கு கிடைக்கிது ஒரு லைஃப் வந்து நான் பையனை நான் கொடுப்பேன், எனக்கு அப்பா லவ் கிடைக்கவே இல்லை, ஆனால் என் பையனுக்கு நான் கொடுப்பேன். நானும் என் ஜெமின் அப்பா அம்மான்ற லவ் கொடுப்போம், சொல்லி ஒரு பெஸ்ட் அப்பா அம்மா நாங்கள் இருப்போம், அவனுக்கு மொத்தம் ஹாப்பினஸ் கொடுப்போம், ட்ரீமாக ஃபுல் பண்ண வைக்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க ஓகே தஸ்மி ஜங்கு அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மி ப்ராடாக சொல்கிறாங்க, உங்களுக்கு கேமரா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கோவம் வந்துச்சு ஓகே, என் ஜிம்மி எடுத்து சொல்கிறேன் அப்பா நான் எப்படி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலப்பா அப்போ சொல்லிட்டு ஜிம் ஃப்ரெண்டாக இருந்தப்போ ஒன் டைமில் கீழே விட்டுல தெரியுமா, இவன் ஜிம் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணா என்கிட்ட கூட நான் ஜிம்மில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு இவன் அந்த வீட்டில் மெயிட்லாம் கூட சொல்லுவாங்க ஜிம்மில் நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை தாங்க கையில் வச்சுட்டு ஓகே உன்னாலும் யாரும் பார்த்துக்க முடியாது, அந்த ரீசன் வந்து சரி வந்துட்டு லவ் அதிகமாக இருக்குது, சேம் டைம் வந்துட்டு சில விஷயங்கள் இருக்காது மாற்றுக்கணும் லைஃப் பட்ட கஷ்டம் அப்படி அது சரி பண்ணி நம்பர் ஓகே இதுக்கப்புறம் உங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கே பார்க்குறேன் புரியுது சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சார் ஓகே நீங்கள் 2 days இங்கே ஸ்டே பண்ணிட்டு போறியா அப்படிங்கிறாங்க. செக்கே பார்க்குறது கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க, ஒர்க் இப்போ மூலிகை போகாது ஓகேவா, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஓகே சொல்கிறாங்க. ஜின்னு ப்ளே பார்க்குறது ஜின்னு அப்புறம் எங்கே இருக்க போகலாம் சொல்கிறாங்க, ஆமாட்ட செல்லாம் ப்ளே பண்ணலாமா சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு வந்துட்டு ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வா ப்ளே பண்ணலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரம்ஜி பக்கம் நானும் வரேன் சரி போயிடுறாங்க. இந்த பக்கம் மைடாண்டி பார்க்குறாங்க, நான் போய் குக் பண்ணுற ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. இப்போ ஹாலில் ஜிம் ஜெக்கு மட்டும் தான் இருக்காங்க, ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜெக்கி கிட்ட வராங்க, ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அவங்க சாரி சொல்கிறாங்க, எதுக்கு சங்கா ஜிம் கேட்குறாங்க, அதே சார் சொல்கிறாங்க சாரி ஓகேவா இப்போ எனக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் டைம் நீயும் நானும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறாங்க இதே வீட்டில் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு கூட ஷையாக இருக்குது சங்கா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம்முக்கு ஜெக்கும் மேரேஜ் ஆகிருக்கும், ஆனால் மேரேஜ் ஆகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஜிம் 2 weeks ஆகிருக்கும். 2 weeks ஆஃப்டர் ஜெக்கு வந்து ஃபாரின் போயிருப்பாங்க. ஜிம் வந்து இங்கே வந்திருப்பாரு, நம்ம ஜின்னு வீட்டுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கு ஜின்னு கிட்ட வந்து வச்சிருப்பாரு. அப்போ ஜெக்கி ஃபாரின் போட்டுட்டு வரும்போது தான் ஜெக்கி பிள்ளைக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே வந்திருப்பாரு. ஜின்னு வந்துட்டு ஜிம் ரூமில் இருக்கா நீ போ நான் ஜூஸ் சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி ரூம் ஜிம் ரூமில் போயிருப்பாங்க. ஜிம் வந்து குளிச்சுட்டு வந்துருப்பாரு, அவ்வளோ அட்ராக்டிவாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாத்ரூமில் பார்க்கவும் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி 2 weeks மிஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவும் ஜெக்கி அப்படி டோர் லாக் போட்டிருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அக்கா என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க 2 weeks ஆஃப்டர் என் ஒய்ஃப் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ் பண்ணுறேன் நான் ஜிம்மி சொல்லியிருப்பாங்க. ஜெக்கி பார்த்துருப்பாங்க நான் மிஸ் பண்ணிட்டு பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஃபீல் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணுமா ஆமாம் எங்கே சொல்கிறாங்க வச்சுட்டு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் ஓகே எனக்கு இது அம்மா வீட்டு சொல்கிறாங்க. ஏன் இது உன் வீடு தானே, இதுவும் நம்ம வீடு தானே சொல்கிறாங்க. இது நமக்கு வீடு தானே சொல்கிறாங்க, இது உன்னோட பெட்ரூம் தானே, நீ சின்ன வயசுல வளர்ந்த பெட்ரூம் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அந்த பில்லோலாம் ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பில்லோ, அந்த பில்லோவில் கூட பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும், அந்தளவுக்கு ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குற ரூம் எனக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு இங்கேவே சொல்கிறாங்க இங்கேவே இப்போவே சொல்கிறாங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜெக்கி எனக்கு வேணும். ஜெக்கி சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க எனக்கு வேணும். ஜெக்கி தான் புஷ் பண்ணுறாங்க ஜிம்மில் பெட்டில். ஜிம்மில் விட்டு ஹேரில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கீழே வந்துருப்பாங்க. அந்த பெட்டில் வந்து ஃப்ளைடாக இருப்பார். இப்போ ஜெக்கி ஜிம்மில் வர இருப்பாங்க. ஜிம்முக்கு ஸ்டார்ட்னு பயம் வந்துருக்கும். ஆனால் ஜெக்கி வினாக்கா ரொம்ப பார்க்க தான் கூட இருப்பாங்க. செம்ம சாஃப்ட் லைஃப் இன்சைடில் ரொம்ப சாஃப்ட். இப்போ ஜெக்கி சாஃப்டாக புஷ் பண்ணிப்பாங்க. ஜிம்மில் டெஸ்ட்டில் மெல்ட் தான் அவங்க 2 பேருக்கு எல்லாமே வைல்டாக போயிருக்கும். அப்புறம் ஜின்னு வந்துட்டு நியூஸ் வந்துருக்காங்க. அதை மேடம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு வேடாக போயிடுது. டக்குனு கீழே போயிடாரு. அந்த பக்கம் ஜிம்மின் ஜெக்கி பார்த்தாக்கா 4 hours மட்டும் வெளியே வரல. ஜிம்முக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டும். ஜிம்மி பார்க்குறேன் அம்க்கா டயர்டாக இருக்கிறேன் விட்டுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பேச கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. வச்சுட்டு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேசுனக்காக ஜெக்கி சொல்கிறாங்க ஓகே ஜிம் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு 5 round போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜெக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி அப்படின்னாக்கா ஒரு ஜஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மில் அவரை ஹக் பண்ணிவிட்டு ஒரு பிக் பேபி மாதிரி அழகாக ஒரு பிக் பேபி மாதிரி தூங்கியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க
எனக்கு பெரிய குழந்தை ஜிம்னு சொல்லிப்பாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எப்போவும் நான் தான் முதல் குழந்தையா இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குழந்தை ஜிம் அழகாக படுக்க வச்சுருப்பாங்க. ஜேகே அழகாக தூங்கிருப்பாங்க. எப்படி எப்படிலாம் டேஸ் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மற்றவங்க மட்டும் ஜேக்கிரமான்னு சொல்ல மாட்டார். அவங்களுக்கும் தனியாக இருந்தால் மட்டும்தான் அது மெயினானது தான் போக சொல்லிட்டு வீக்கெண்ட் 2 பேர் மட்டும் தனியாக இருப்பாங்க. வீட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜேகே கொஞ்சம் டோல்ட் டைப் தான். ஆனால் ஜிம்முக்கிட்ட மட்டும் ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி அழகாக இருப்பார். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க செகண்ட் பேபி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. இங்கே ஆமாம் செகண்ட் பேபி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா ஜேகே சொல்கிறாங்க. அச்சோக்கா சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாங்கோல ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாருக்கு நீங்கள் இன்சுகர்லாம் போயிட்டா சொல்கிறாங்க. சரி சாருக்கு இன்சுகர்லாம் போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இனிமேல் செகண்ட் நர்ஸ் மட்டும் தான் வைப்போம். சரி செகண்ட் நர்ஸ் மட்டும் தான் வைப்போம். எனக்கு மட்டும் சொன்னேன் ஓகேவா. எனக்கு தான் நான் அவங்களுக்கு தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன் ஷாக்காக இது எப்போ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது நைட்டாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு டேட்டு போட்டிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு எந்த இருக்கும் பாருங்க தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்லிட்டுலாம் போட்டால் தான் எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதெல்லாம் போட்டால் தான் நம்புவேன். எனக்கு தெரியாதா ஜேகே எந்த இருக்கும் பண்ணுறது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் நான் சோஃபா யூஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சோஃபா வேண்டாம் பெட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே ஜேகே அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இவங்க க்யூட்டாக ஒரு மாதிரி அவங்க ரூமில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜின்னு நம்ம பார்த்து பேபிக்குள்ள பயங்கரம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. பேபி பார்க்குது. அம்மா ஜிம்மா வாமா நம்ம வந்து பார்க்க போவோம் சொல்கிறாங்க. இப்போ வேணாடாங்க இப்போ வராங்க வெயிலாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரம்மி பார்க்கல இன்னொரு பார்க் இருக்குது. அவங்க ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. அது ட்ரீ தான் இருக்கும். அந்த ட்ரீயில் அழகாக ஃப்ளவர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ 3 பேரும் போயிடறாங்க. அந்த பக்கம் ஜின்னு நம்ம ஜேகே பார்த்தாக்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பண்ணி என்ன இவ்வளோ இதாக இருக்கா சொல்கிறாங்க. வைல்டாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே இப்போ 1 வீக் என் ஒய்ஃப் இக்னோர் பண்ணிட்டேன்னா சரியாக சொல்கிறாங்க. அதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் மட்டும் நல்லா பேசு அப்புறம் கோவப்பட சரியாக சொல்கிறாங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறா சொல்கிறாங்க. தப்பு இருந்தால் அப்போ ஓகே பாஸ்ட் பேச ஓகே சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே அதை எதாவது இது இருந்துச்சாலும் பயப்படுற ஓகேவா பயப்படாதான் நான் இருக்க ஓகேவா ஒரே மாதிரி இருக்காது ஓகே பாஸ்ட் ஓகே ப்ரெசென்ட்டை மட்டும் பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே கண்டிப்பாக ஜேகே தான் இந்த ப்ரெசென்ட் ரொம்ப அழகானது சரியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகானது ரொம்ப வேல்யூபிளான ஒன்று சரியாக சொல்கிறாங்க. பத்திரமா பார்த்துக்கணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஜிம் ஜேகிட்ட சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் தான் வராங்க. அந்த பக்கம் ஜிம் ஃப்ரெஷ்ஷாக ஜேகே வந்து குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் செஞ்சு பண்ணிட்டு கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபுட் ரெடி ஆச்சு. இவங்க 3 பேர் உள்ள வரும்போது இப்போ உட்காந்து பார்க்குறேன். அம்மா நான் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் கொஞ்சம் அப்படியே செல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சரி பேபி கேட்குது. அச்சோ இன்னைக்கு பேபி கேட்குது. ஜிம் நெக்க பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அதே தான் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அது பைட் அது மஸ்கில் பைட்டு பேசுகிறாங்க. மஸ்கில் பைட்டா அது எங்கே இருந்துச்சு பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்கணும். அதுவா அம்மாவோட ரூமில் வந்துருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அப்போவா நம்ம வீட்டுக்கு போவோம் பேபி சொல்லிட்டு அங்கே இருக்காதுல்ல பேபி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அங்கே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. அந்த கொஞ்சம் ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு ஜேகே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை பையனையும் அந்த சனிலாம் பார்க்க அப்படி ஹாப்பியாக இருக்குது. அவங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன தான் பேபி ஃபீட் பண்ணுறாங்க. பேபி பேசிகிட்டே இருக்குது ஜின்னுக்கிட்ட. சின்ன பார்க்குறாங்க. அப்படி சின்ன வயசுல அம்மா பார்த்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி அப்படியே ஆமாம் நான் அம்மா மாதிரியா இருக்கா சொல்கிறாங்க. அம்மா மாதிரி தான் இருக்கா சரியா அப்படி பேசிகிட்டே இருப்பான் சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அம்மா பேசிட்டா வரப்பா ஜிம்மு சொல்கிறாங்க. அவன் பேசிட்டே இருப்பாடா அப்படி ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக பேபி ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு குட்டி பாப்பா தம்பி எப்போ இருப்பான் சொல்லிட்டு பேபி ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு புகையாது இது பக்கம் ஜப்பு வந்து பார்த்து சொல்லி தட்டி விடுறாங்க. எப்படி நம்பி பார்க்கணும் டே என்னடா கேட்குறா பையன்கிட்ட சொல்கிறாங்க. அவன் எனக்கு பையன் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு அவன் தான் ஓகேவா நான் தானே கேட்பா சரி சொல்கிறாங்க. எனக்கு எப்படா குட்டி பாப்பா குட்டி தம்பி வரும்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. பேபி கிட்ட குட்டி பாப்பா குட்டி தம்பி அது இருக்குது பேபி கேட்குது. இப்போ ஜின்னு பார்க்கணும் பின்னா உங்களோட ப்ளே பண்ண வரோம் என்னவா கேட்குறாங்க. இப்போ பேபி கேட்க அது எங்கேருந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக லைட்டாக ஸ்மைல் பண்ண சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சீக்கிரம் வர குக்கின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ கேட்க ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்லிட்டு ஜேகேக்கு ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜின்னு தான் வந்துட்டு போடுற ஜிம்முக்கு வைக்கிறாங்க. நல்லா சாப்பிட சரியா சரி ஜிம் ஜின்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்றா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு சாப்பிட்றாங்க ரொம்ப ஹாப்பியாக. இந்த பக்கம் நம்பிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் ஜெயில் வந்துடும் சொல்லிட்டு இந்த பக்கம் போய் சாப்பிட முடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மும் நம்ம ஜேகேலாம் பார்க்குறாங்க. முக்கியமாக கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜின்னு பார்க்குறாங்க. ஜேகே வாசு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரு உன் அப்பா லைஃப்பில் நடந்த உன் அம்மா லைஃப்பில் நடந்த மாதிரி எல்லா லைஃப்பில் நடக்காது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படி நினைக்காது ஓகேவா உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே என் பையன் சொல்லி ஜிம் என் பையனுக்காக மட்டும் சொல்லல அவன் ரொம்ப நல்லா சரியா ஒரு அழகாக பார்த்து போகணும். எந்த ஒரு சுச்சுவேஷன் தப்பட மாட்டான். ஈவன் என் பையன் தப்பட கூட பார்த்து சும்மா இருக்க மாட்டான் ஓகே அவன் தப்பு பண்ண மாட்டான். நான் கேரண்டி தரேன் ஓகே அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக வாழ்வான் சரியா இந்த இடத்துல ஹார்ட் ஆகாதா நீ முன்னே ஹார்ட் பண்ணிக்கிட்டு ஜிம்னி ஹார்ட் பண்ண ஓகேவா மாதிரி ரெக்வஸ்ட் அப்படி சொல்லி நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள் அப்படி சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறேன் ஓகே ஹாப்பியாக ஓகேவா சொல்லி ஜின்னு தான் வந்துட்டு ஜெக்கோட ஹெட்டில் கழிச்சு போடுவார் அப்புறம் எனக்கு பையன் மாதிரி ஓகே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கியுமே சரி சொல்லிட்டு இப்போ குக்கிங் தூக்கிட்டு பாய் சொல்லிட்டு போய் கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் லைஃப் ரொம்ப அழகாக மாறிட்டு இருக்கு. அப்படி ஒரு 1 year ஆஃப்டர் பார்த்தாக்கா
ஜிம்முக்கு க்யூட்டாக ஒரு கேர்ள் பேப்பர் இருக்கு லட்டு மாதிரி இந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா பேபி ஒரு மாதிரியே குறுக்குன்னு வச்சுக்கணும் பார்க்குறாங்க. அப்புறம் கம்ஃபர்ட் இயர்ஸ் வர இப்போ ரொம்ப ஜெக்கி நம்ம பார்க்குறது எதுக்குப்பா ஜெக்கி அழுதுகிட்டே இருக்கா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்த்து அம்மா பார்த்தீங்களா இவ எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கப்பா கொடுப்பா சொல்லிட்டாங்க. தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா. ஜெக்கி அப்படி கம்ஃபர்ட் இயர்ஸ் உட்காந்துருக்கா. அந்த பக்கம் பேபி தான் வந்துட்டு உங்கள் அண்ணா என்கிட்ட கொடுங்க பாப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இருக்கா தரேன்னு சொல்லிட்டு பாப்பா காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த பக்கம் ஜிம் மேக்கெட் இருக்காரு. ஜெக்கி ஃபோட்டோ டிஸ்க் பண்ணிட்டேன். இப்போ ஜெக்கி பார்க்க தேங்க்யூ ஓகேவா என் லைஃப்பில் வந்ததுக்கு இவ்வளோ அழகாக கிஃப்ட் கொடுத்தது ஓகேவா இப்போ வரைக்கும் என்ன இவ்வளோ அன்கண்டிஷன் லவ் பண்ணுறது ஓகேவா நான் இக்னோர் பண்ண மட்டும் தேங்க்யூ ஓகே ஏதாச்சும் இக்னோர் பண்ணுறதா ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு 1 வீக் கூட ஒரு மேரேஜ் ஆனல டெஸ்ட் வந்து ஒரே ஒரு 1 வீக் தான் இக்னோர் பண்ணியிருப்பாரு. அதை மட்டுமே ஜெக்கி விடுறதா தேங்க்யூ தான் போயிருக்கும். எதாவது தேங்க்யூ பண்ணா சரியா ஆனால் நீ இக்னோர் பண்ணுறா மட்டும் தேங்க்யூ பண்ணா ஓகேவா இந்த லைஃப்பில் எனக்கு அந்த லைஃப் ரொம்ப ஹார்டான திங்ஸ் தெரியுமா எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இக்னோர் பண்ணுறது தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம்மில் 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீ ஒரு எப்படி பண்ண விட்டா வைக்க எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன். இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி அரெஸ்ட் வரைக்கும் ஹாப்பி லைஃப் வாழும் ஓகேவா நான் பத்திரம் பார்த்து ஹார்ட் பண்ண மாட்டேன். ஜெக்கி சொல்லிட்டாங்க அழகாக படுத்துக்கிறாங்க ஜிம்மில் ஹார்ட் பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பேபி நம்ம ஜிம்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு பேபி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கோட அம்மா ஜெக்கோட பார்க்குறாங்க பாட்டா ஜிம் நமக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் தான் ஓகேவா நீ அப்படி தான் ஜிம்முக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் தான் ஓகேவா 2 பேரும் ஒருத்தருக்காக பிறந்திருக்கீங்க. நீ அதுக்காக ரொம்ப ட்ரூவாக ட்ரஸ்டோட நினைக்கிற ஓகேவா அவனும் அதே தான் அப்படி தான் உன்னை தாண்டி ஒரு பர்சனாக ஷேடோ கூட படக்கூட நினைக்கிறேன் ஓகேவா அப்படி 2 பேர் லவ் பண்ணுறீங்க சரியா உங்கள் லைஃப்பில் யாரும் வரவும் முடியாது வரவும் மாட்டாங்க ஓகேவா நீங்கள் 2 பேர் ரொம்ப அழகாக லவ் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் ஃபீல் பண்ணுங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க தேங்க்யூ அம்மா சொல்லி சொல்கிறாங்க பாரு என் லைஃப்பில் நான் பார்க்க சொல்லிட்டு நீ பார்க்கணும் ஓகேவா எனக்கு அதான் ஆசை நீ பார்க்குற ஓகே உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஜிம் ரேஸ் லவ் பண்ணுற ஒரு சனிலாவை தான் அவனை சனிலாவை பார்க்கல எனக்கு ஒரு இன்னொரு குழந்தைய பார்க்குறேன் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவனுக்கு தெரியுமா சொல்லி ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூம்மா சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சார் ஓகே ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் கொஞ்சம் தாய் சொல்ல முடியாங்க ரொம்ப ஹாப்பியாக எனக்கு 3 days ஆஃப்டர் ரீசார்ஜ் ஆகிற வீட்டுக்கு இப்போ ஜெக்கி ஜிம் தூங்குறாங்க பேபியும் அந்த எனக்கு அந்த குக்கிங் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க நைட்டில். ஜெக்கி பார்க்குறேன் குட்டி போக்கு அழுதுகிட்டே இருக்கும் என்னம்மா ஜெக்கி சமாதானம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பேபி பார்த்தா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி அப்படியே பேபி ஷோல்டர் வச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜெக்கி பாருங்க பேபி தூங்கிடுது பேபி தொட்டில் படுத்துக்கிட்ட வராங்க கிட்ட வந்துட்டு அவர் ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க படுத்துட்டு 2 பேபி அவங்க 2 பேரும் ஹால படுக்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக படிக்கிறாங்க நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் இப்போ பத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரியாக ஹாப்பியாக பண்ணுறாங்க பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் என்ன மீன் பண்ணினாக்கா